எப்பவும் போல விக்ரமோட ரோட்டு கடை பரபரப்பா இருந்தது. விக்ரம் பம்பரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் மனைவி சுரபி அதை ஒரு வெறுப்போட பாத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நேரம்டா அடிக்கிறது? அண்ணே இதோ 2 நிமிஷம். விக்ரம் நேரத்தை கடத்திட்டு இருந்தது சுரபிக்கு இன்னும் எரிச்சலை கொடுக்க ஆரம்பிச்சது. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டோல பொறுமையா இருந்தவ ஒரு கட்டத்துக்கு மேல செம்ம கோவமா விக்ரம நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம்தான் அவனோட கேவலமான ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அவன் பக்கத்துல போறதே அசிங்கம்னு நின்னுட்டா. விக்ரம திட்டுறதுக்கு பக்கத்துல இருந்தே போன் பண்ணினா. சொல்லுமா. என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னும் எவ்வளவு நேரம் நான் உனக்காக நின்னுட்டு இருக்கணும்? அது ஒண்ணும் இல்ல, நம்ம கடைக்கார பையனை ஜாமான் வாங்க அனுப்பியிருக்கேன். அவன் வந்துட்டா கிளம்பிடலாம். இதோ வந்துட்டான். சுரபி ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது ஒரு காஸ்ட்லி கார் ஹாரன் சத்தத்தோட அங்க வந்தது. அது உள்ள இருந்து பயங்கர ரிச்சா ஹேண்ட்ஸமா ஒரு ஆள் இறங்கினான். ஆனா அவனை பார்த்து அடுத்த நொடி சுரபிக்கு இடி விழுந்த மாதிரி இருந்தது. அவன் சுரபி கிட்ட வந்து, சுரபி நீயா? விவேக், நீ 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 இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போலாமா? சுரபி பக்கத்துல வந்து நின்ன விக்ரம கேவலமா பார்த்த விவேக், ஓ இவர்தான் உன்னோட அந்த மல்டி மில்லியனர் ராயல் ஹஸ்பண்டா? தெருவோரமா ரோட்டு கடை வச்சிருக்காரு போல. உன் செலக்ஷன்லாம் சூப்பர் செலக்ஷன். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பார்த்து பயப்படுற புருஷோத்தமன் வீட்டு பொண்ணு தானே நீ? உனக்காக ரோட்டெல்லாம் கூட கிளியர் பண்ணுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு தெருவுல ரோட்டு கடையில வேலை பார்க்கறவன் தான் உனக்கு புருஷன்னு நினைக்கும் போது உனக்கு இது வேணும்னு தோணுது. பேசிட்டியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓடி ஒளிஞ்சிருந்த? ஓடி ஒளியலடி. என் தகுதியை வளர்க்கறதுக்காக யுஎஸ் போயிருந்தேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். ஆனா உனக்கு அவசரம். விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். காலேஜ்ல இருந்தே 2 பேருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது. நான் அந்த பக்கம் போனதும் அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் ஆன அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தரை அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தன் கூடவா கிடைக்கல? சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல. தேவையில்ல, எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என் பொண்டாட்டிய தொடாத. சொல்ல வந்தத தள்ளி நின்னு சொல்லிட்டு போ. நீலாம் என் மேல கை வைக்கிறியாடா? நான் யாருன்னு சொன்னா உனக்கெல்லாம் புரியுமாடா? நான் விவேக் கபூர். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா? ஏசியாவோட நம்பர் 1 மல்டிநேஷனல் கம்பெனி. நான் அதோட எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர். என்னாச்சு? அதிர்தா? தெரிஞ்சிருந்தா 2 வருஷம், வெறும் 2 வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல? வாய்க்கு வந்தது உளராத விவேக். இந்த 2 வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? Who cares? எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம். உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறத என் மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டியானு இருந்திருக்க. நீயும் ஆயிட்ட. அப்புறம் இவருக்கானே, இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன். என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன். எனக்கு வேலை பார்க்கறவெல்லாம் எப்படி இருக்கான்னு வந்து பாரு. பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக்கி இருக்கோன்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப. விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் இருந்தது. உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக். மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. விதியோட விளையாட்டு பத்தியா சுரபி? இதுக்கு பேரு தான் டைம். ஒரு காலத்துல நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப பாரு, இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க. என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. சுரபியை அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது. அவ வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவளை சமாதானப்படுத்த துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட விரல் பட்டது தான் தாமதம். சுரபி அவனை கண்ணாலேயே எரிச்சிட்டு அருவருப்போட திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா மனசு கேட்காம அவகிட்ட வந்த விக்ரம், சுரபி, அது நீ இன்னும் விவேக மறக்கலையா? இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட. ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சுட்டு கேளு. இதெல்லாம் தலையெழுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்தாவும் தான். இதெல்லாம் ஏன் முடிவா இருந்திருந்தா 1 நிமிஷத்துல உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்ப. எதுவும் பேசாத. ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்ல.
உன்னாலதான் நான் இப்ப ₹1 கூட கெஞ்சிட்டு இருக்கேன். புருஷோத்தமன் ஃபேமிலியில பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் தலை எழுத்து. சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஆனா அவனோட மனசு அவன் கிட்ட 1000 விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ கவலைப்படாத சுரபி, நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் நில குடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவேன் சுரபி. 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது. தெள்ள தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது. அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது, இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவன் சாட்சாத் அந்த புருஷோத்தமன் தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலயும் ஆணித்தரமா பதிஞ்சிருந்தது. இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன், அவர் கண்ணை காட்டினா அவரோட பேத்தியை கட்டிக்கிறதுக்கு இந்தியாவோட மூல முடுக்கல இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் லைன்ல வந்து நிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன? கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலேயே புருஷோத்தமன் இறந்து போனாரு. ஒத்த குடும்பத்தையுமே ஆலமரம் மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது. சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸை யாரு டேக் ஓவர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் புருஷோத்தமன் மேன்ஷனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பணம் சம்பந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு. எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி. அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாத்தி வைக்க போற ஒரு முக்கியமான போன் கால் விவேக்கு வந்தது. அந்த போனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான். What the hell? என் பேங்க் அக்கௌண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட பிளாக் பண்ணீங்க? இன்னைக்கு என் கம்பெனில நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா? என் கம்பெனியோட மொத்த சொத்தையும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன். உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழா போக போகுது. Now you tell me, எப்படி சரி பண்ணுவீங்க? சார், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங்குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க. நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போனை கட் பண்ணான் விவேக். இன்னொரு பக்கம் எஸ் மிஸ்டர் பிரதீப், நான் உள்ள வந்துட்டேன். லிஃப்ட் கிட்ட வந்துட்டேன். எஸ் I'll see you. சுரபி ஒரு கிளைண்ட பாக்குறதுக்காக அவசரமா பிசினஸ் சென்டருக்குள்ள வரும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வா சுரபி, இவ்ளோ காலையில என்னோட ஆபீஸ்க்கு வந்திருக்க. பழைய காதல் ஞாபகம் வந்துடுச்சா? பைத்திய மாதிரி உளராத. நான் எதுக்குடா உன்னை பாக்குறதுக்கு வரணும்? உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? எனக்கு வேற வேலை இருக்கு, நகரு ப்ளீஸ். ஹே, இப்ப ஏன் கோவப்படுற? இவ்வளவு தூரம் வந்துட்டு நீ என்னோட ஆபீஸ்க்கு வராம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சும்மா வந்துட்டு போ. வர முடியாது. அட வா சுரபி, வந்ததானே நீ எதை மிஸ் பண்ணிருக்கன்னு தெரியும். வா 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 போலாம் வா. அட வா. விடுன்னு சொன்னேன். மிஸ்டர் விவேக், விவேக்கை தேடி அந்த பிசினஸ் சென்டரோட மேனேஜர்ஸ் வந்து நின்னாங்க. உங்களோட ஆபீஸை காலி பண்ண சொல்லி கம்பெனில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ்? எஸ். நோட்டீஸை திறந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. வாட்? இன்னைக்கே ஆபீஸ காலி பண்ணணுமா? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? யாரோ இந்த நோட்டீஸ தப்பா எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆபீஸ்க்கு போய் இத பத்தி பேசணும். ஒருவேளை நான் தான் உன்னோட ஆபீஸ் பார்த்து கண்ணு வச்சிட்டேனா? நீ வாய மூடு சுரபி. நீலாம் ஒரு வயித்தெரிச்சல் பிடிச்ச சகுனி. உன்னெல்லாம் அப்பவே அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். நீ என்ன பொறுமையா மிரட்டி பயமுறுத்தலாம் மிஸ்டர் விவேக். சீக்கிரமா போய் உன் கையை விட்டு போக போற உன் ஆபீஸை எப்படியாவது நீ காப்பாத்து. உன் கம்பெனி கொடுத்த ஆபீஸ் தானே இது. மரியாதையா வாய மூடிடு. பாய். எனக்கு லிஃப்ட் வந்துடுச்சு. சுரபி கூட சண்டை போடுறதை விட இப்ப ஆபீஸை காப்பாத்திக்கிறதா முக்கியம்னு அவனோட கேபின் நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அங்கு அவனோட கேபின் டேபிள்ல அவன் வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் அவன் பிரிச்சு படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருண்டு போயிருந்தது. அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர். அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது. டெர்மினேஷன் லெட்டர்? அதுவும் எனக்கா? வெயிட், வாய்ப்பே இல்ல. அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து. நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன், அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன? பரபரப்பா உள்ள வந்த விவேக், மிஸ்டர் அமன்,
நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். பொறுமையா விவேக்க திரும்பி பார்த்த சிஇஓ அமான், விவேக் சொல்லு. எனக்கு வந்து டெர்மினேஷன் லெட்டர் பத்தி தான் பேசணும். இது வரைக்கும் கண்ணால கூட பார்க்காத கம்பெனி சேர்மனை எப்படி இன்சல்ட் பண்ணிருக்க முடியும்? மிஸ்டர் விவேக், நீங்க ஏற்கனவே அவரை பார்த்திருக்கீங்க, அவரை அவமானப்படுத்தியும் இருக்கீங்க. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சேர்மன் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு, நீங்களே போய் உங்க கண்ணால பார்த்து உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. விவேக் கொஞ்சம் கூட நேரத்தை கடத்தாம பணிவோட கதவை தட்டிட்டு சேர்மன் ரூம்குள்ள வந்தான். சோ மே ஐ? விவேக் பர்மிஷனுக்காக நின்னுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியோட சேர்மன் அவனை உள்ள வர சொல்லி ஒரு நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டாரு. பயத்தோட பக்கத்துல போன விவேக், சார், என்னோட பேர் விவேக். உங்க கம்பெனில மேனேஜிங் டைரக்டரா இருக்கேன். இருக்கேன் இல்ல இருந்த அந்த சேர்ல இருந்தது விக்ரம்னு தெரிஞ்சதும் விவேக் குரலை வசத்தினான். டேய் நீயா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஆபீஸ்ல வந்து சேர்மனோட சேர்ல உட்கார்ந்திருப்ப? பிச்சைக்கார பயலே. செக்யூரிட்டி, செக்யூரிட்டி. செக்யூரிட்டி வருவாங்க உன்னை அடிச்சு விரட்டுறதுக்கு. எம்டி சார். எஸ் பாஸ். பாஸா? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்காடா? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற பரதேசி 10 ரூபாய் காசுக்கு மாரடிக்கிறவன். விவேக் பேசினது விக்ரமோட பொறுமையை சோதிச்சது. டேய், 10 ரூபாயோ இல்ல 10,000 கோடியோ அதை ஹேண்டில் பண்றதுக்கு உனக்கு இருந்த தகுதி இப்ப இல்ல. செக்யூரிட்டி, இவனை வெளியே தூக்கி போடுங்க. இதுக்கப்புறம் இவனோட நிழல் கூட இந்த ஆபீஸ்ல படக்கூடாது. கெட் அவுட். சார் 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 ப்ளீஸ் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் விடுங்க. இருங்க சார். சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். நிஜமாவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். உங்க காலை பிடிச்சி கேட்கிறேன் சார். சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். என்னை கேவலப்படுத்தினவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா என் பொண்டாட்டி இன்சல்ட் பண்ணவனை விட்டதே இல்லை. உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டி அண்ணன் இருந்திருக்கு, நீயும் ஆயிட்ட. நீ இப்ப என்ன பண்றன்னா, கிளம்பு. நேரா போய் என் வைஃபு கிட்ட அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். சரி சார், நான் அப்படியே பண்ணிடுறேன். டேய் இரு. இதுக்கப்புறம் என் வைஃப் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வை, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன் மூஞ்ச எவனுமே பார்க்க முடியாத கண்டிஷன்ல ஆக்கி வச்சிருவேன். புரியுதா? அப்புறம் இங்க வா. வேலை வேணுமா? அப்போ ஒன்று செய். இந்த ஆஃபீஸுக்கு வந்தா நான் சொல்றத மூடிட்டு கேட்கணும். என் பொண்டாட்டி பத்தின நினைப்பே உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். இந்த பவர்ஃபுல் விக்ரம் எதுக்காக தான் பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தன்னோட அடையாளத்தை மறைக்கணும்? விவேக் மாதிரியே பல பேர் விக்ரம் முன்னாடி மண்டியிட்ட சரித்திரம் ஒன்று இருக்கு. ராஜேஷோட ஒன் சைடு லவ்வுக்கு யமதர்மன் மாதிரி விக்ரம் வந்த கதை ஒன்று இருக்கு. டெல்லியவே கட்டி ஆண்டுகிட்டு இருந்த பெரிய பிசினஸ்மேன் சந்திரகுப்தாவோட ஒரே மகன் தான் இந்த ராஜேஷ். பாலிவுட்ல இருந்து ஹாலிவுட் வரைக்கும் சந்திரகுப்தாவை தெரியாத ஆட்களே கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய குடும்பத்தில இருந்து வாரிசா வந்தவன் தான் இந்த ராஜேஷ். பணக்கார அப்பனங்களுக்கு பிறந்த தருதலைங்களோட லிஸ்ட் எடுத்தா ராஜேஷுக்கு தான் முதலிடம். காலேஜுக்கு உள்ளேயும் வெளியும் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு ஜெயிலுக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் பணத்தை வச்சு ஈஸியா வெளியில வந்துருவான். இதனால அவங்கிட்ட காலேஜ்ல ஒருத்தனும் வச்சுக்க மாட்டான். காலேஜ் டைம்ல ஒரு நாள் சுரபி அவளோட ஃப்ரெண்ட் கூட கேண்டீன் வந்தவ, சி பொறுக்கி, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? யார்டா நீ? உன்னை நான் லவ் பண்ணவே இல்ல. நான் விவேக்க மட்டும்தான் லவ் பண்றேன். ஓ மை காட், உனக்கு நடந்த விஷயமே தெரியாதுல்ல? உன்னோட 6 இயர் காதலன் விவேக் நேத்து ராத்திரியே யுஎஸ் கிளம்பி போயிட்டான். வாட்? குடிச்சிட்டு வந்து ஒளறியா என்ன? விவேக் அந்த மாதிரி சொல்லாம போயிருக்க மாட்டான், புரியுதா? நான் இப்பவே உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். பரபரப்பா செல்போன் எடுத்து பார்த்த சுரபிக்கு அவ அனுப்பி வச்ச எந்த மெசேஜுக்கும் விவேக் ரிப்ளை பண்ணலன்னு தெரிஞ்சது. ராஜேஷ் சொன்ன மாதிரியே விவேக் அமெரிக்கா கிளம்பி போயிருந்தா. சுரபி அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தப்ப கூட அவனுக்கு ரீச் ஆகல. எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. இன்னொரு தடவை என் பக்கம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அவ்வளவுதான். எவ்வளவு திமிரடி உனக்கு! சுரபி புருஷோத்தமன்ல. அதான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. உன்னோட இந்த அழகான திமிரு பிடிச்ச மூஞ்சை யார்கிட்டயும் காட்ட முடியாத அளவுக்கு பண்ற. அழகா இருந்த திமிர்ல தானே அரைஞ்ச, அதுவும் எல்லாரும் பாக்குற மாதிரி.
உன் மொத்த இமேஜையும் கிழிச்சு என் காலு கீழே போட்டு நசுக்கல, என்னோட பேரு ராஜேஷ் குப்தா இல்லடி. சுரபி முன்னாடி ஒரு ஆபத்தான சவாலை விட்டுட்டு அங்கிருந்த சேரை எட்டி உதச்சிட்டு கிளம்புனா ராஜேஷ். மொத்த கேண்டீனும் சைலண்டா இருக்கும்போது ராஜேஷ் மட்டும் சுரபிக்கு கண்ணாலேயே சத்தமா ஒரு எச்சரிக்கையை கொடுத்தான். அதுக்கப்புறம் சுரபியை பழிவாங்க ராஜேஷ் பண்ணின அந்த கேவலமான காரியம் என்ன தெரியுமா? அதனால சுரபியோட வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த நடுராத்திரியில மொத்தம் ஊரும் தூங்கிட்டு இருக்கும் போது விவேக் மேல இருந்த காதல் சுரபிய தூங்க விடாம முழிக்க வச்சிருந்தது. அப்பதான் அவ வாழ்க்கையவே புரட்டி போட போற அந்த போன் கால் வந்தது. ஹலோ. ஏய் சுரபி, நம்ம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப் பாத்தியா? என்னடி இந்த நேரத்துல எதுக்கு அதை போய் பார்த்துக்கிட்டு? ஏன் என்னாச்சு? ஏன் பதட்டமா இருக்க? தயவு செஞ்சு முதல்ல இதை ஓபன் பண்ணி பாரு இப்பவே. ஏன் எதுக்குடி? இவ வேற. விருப்பமே இல்லாம காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பை திறந்து பார்த்த சுரபி அதுல சுரபி ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்த நிர்வாண வீடியோவை எப்படியோ திருட்டுத்தனமாக எடுத்து காலேஜ் குரூப் சோசியல் மீடியான பரவ விட்டிருந்தான் ராஜேஷ். அந்த வீடியோ காலேஜ் முழுக்க காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருந்தது. என்னோட வீடியோ எப்படி? அந்த ராஜேஷ் போன் எடுத்த சுரபி ராஜேஷ்க்கு போன் பண்றதுக்கு முன்னாடியே அவளை வந்து தடுத்துச்சு ஒரு குரல். சுரபி, சுரபி, அம்மா. சுரபி, ஏய் என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? எப்படி நடந்துச்சு? யார் செஞ்ச வேலை இது? சுரபி, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? சொல்லு. அம்மா, இது கண்டிப்பா இந்த ராஜேஷ் பொடிக்கையோட வேலையா தான் இருக்கும். என்ன பழி வாங்குறதுக்கு இப்படி பண்ணிட்டான். ஆனா அவமானத்தை தாங்க முடியாத திலகா என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உக்காந்தாங்க. அவ்வளவுதான், போச்சு. சேர்த்து வச்ச பேர், புகழ், செல்வாக்கு எல்லாம் நாசமா போச்சு. மண்ணோட மண்ணா போயிடுச்சு. எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வெளியில போவோம்? என்னடி பண்ணி வச்சிருக்க? இந்த வீடியோ எப்படி வெளியில வந்துச்சு? சுரபியோட அம்மா கத்தும் போதுதான் இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு அவளுக்கு புரிய ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில புருஷோத்தமன் குடும்பமே ஆடி போயிருந்தது. எத்தனை தடவைங்க சொல்றது, எங்களுக்கு இதை பத்தி சர்மாஜி, தெரியாது. சர்மாஜி, நான் தான் சொல்றேனே, அது ஃபேக் வீடியோ, ஃபேக் அப்படி வீடியோ. இல்ல, மிஸ்ஸஸ் வர்மா, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க. ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் வர்மா. சீ. சுரபியோட லீக்டு வீடியோவால மொத்த குடும்பமும் ஆடி போயிருந்தது. இந்தியா முழுக்க இருந்த பெரிய பெரிய விஐபிங்க எல்லாம் புருஷோத்தமன் ஃபேமிலி கிட்ட துக்கம் விசாரிச்சிட்டு இருந்தாங்க. இவளை யாருங்க கல்யாணம் பண்ணிப்பா? இவளுக்கு எந்த நல்லதும் நடக்காதுன்னு தெரிஞ்சாலே டென்ஷனா இருக்குங்க. இப்ப இவளை யார் கல்யாணம் பண்ணிப்பா? ஒருத்தர் இருக்காரு. ஆமா, ஒருத்தர் இருக்காரு. அவரை சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சுரபியோட தாத்தா புருஷோத்தமன் சொன்ன வார்த்தையால அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைச்சது. விக்ரம். அப்ப அவர் கையை காட்டும் போது அங்க வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி பவ்யமா நின்னது நம்ம விக்ரம். ரொம்ப சாதாரணமான ட்ரெஸ்ல பணத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி சிம்பிளா வந்து நின்னா விக்ரம். ஆனா இவனை போய் எப்படி சுரபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு அங்க இருக்கிற எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தது. இதான் விக்ரம் சுரபிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா அப்பா, இந்த பையன் யாரு? என்ன பண்றாரு இவரு? எந்த குடும்பத்தை சேர்ந்தவரு? உங்க பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுமே நான் இந்த பையனை இங்க கூட்டு வந்திருக்கேன். இந்த நிலைமையில இந்த பையனோட வரலாறு அவசியமா? விக்ரம் ஒரு அனாதை, ரோட்டு கடை நடத்துறாரு. ஆனா சுரபிய நல்லா பார்த்துப்பாரு. நடந்ததெல்லாம் எப்பவும் சொல்லி காட்ட மாட்டாரு. இவருக்குன்னு யாருமே இல்ல. அவருக்குன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த உலகத்துல இனிமே சுரபி மட்டும்தான் இருப்பா. புருஷோத்தமன் சொன்னது எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்தாலும் அவர் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லி பழக்கப்படாத இந்த குடும்பத்துல அவர் எதிர்த்து பேச யாருக்குமே தைரியம் இல்ல. பாசத்தையும் பணத்தையும் கூட்டி வளர்த்த ஒரே பொண்ணு போயும் ஒரு சாதாரண ரோட்டு கடைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறது சுரபி உட்பட யாருக்குமே பிடிக்கலனாலும் அப்ப இருந்த சூழ்நிலையில யாருமே அதை தடுக்க முன் வரல. தனக்காக யாராவது பேசுவாங்கன்னு பொறுத்து பார்த்த சுரபிக்கு வேற வழியே தெரியல. யாருமே வராததால சுரபியே தாத்தா கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிச்சா. ஆனா தாத்தா, நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அம்மா, அம்மா ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்கம்மா. அந்த ராஜேஷ் கிட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்றேன்.
என்னடி பண்ண சொல்லுவ? போன்ல இருந்து நான் என்ன சொல்லுச்சுன்னு தெரியும்ல, மறந்துட்டியா? சுரபி, உனக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை தவிர வேற வழியே இல்லை. பல சண்டைக்கு அப்புறம் புருஷோத்தமன் ஃபேமிலியில இருக்கிறவங்கள மட்டும் வரவழைச்சு விக்ரமுக்கும் சுரபிக்கும் ரொம்ப சாதாரணமா கல்யாணம் பண்ணி முடிச்சு வச்சாங்க. பணக்கார வீட்டு பொண்ணு சாதாரண ஏழைய கல்யாணம் பண்ணினா. சுரபி கல்யாணம் ஆனதை கூட கண்டுக்காம அவளோட வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. அவ டென்ஷனா இருக்கிறத பார்த்த விக்ரம் ஒரு ஆறுதலுக்காக அவ பக்கத்துல வந்து பேச நினைச்சான். என்னாச்சு சுரபி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். ஆனா அதுக்காக நமக்குள்ள எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நீ உன் பிரச்சனையை மட்டும் என்னன்னு சொல்லு, என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன். நீயா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? எஸ். முதல்ல இதை கேட்கறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா? என்னாலே சரி பண்ண முடியாததை நீ பண்ணி கிழிச்சிருவியா? முதல்ல அந்த ராஜேஷ் தொல்லை, இப்ப நீ. அதுக்கு மேல விக்ரம் கிட்ட பேச பிடிக்காத சுரபி தனியா வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா அதே நேரத்துல விக்ரம் கண்ணுல சுரபி லாக் பண்ணாம வச்சுட்டு போன போன் கண்ணுல பட்டுச்சு. விக்ரம் அந்த போனை எடுத்து அந்த வீடியோவை பார்க்கும்போது அவனுக்கு பிரச்சனை புரிஞ்சது. அது மட்டும் இல்லாம தன் மனைவியோட வீடியோ இன்டர்நெட் முழுக்க பரவறத பார்த்து அவனுக்கு கோவம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு விக்ரமுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. சுரபியை பழி வாங்கி முடிச்ச சந்தோஷத்துல போதைக்கு மேல போதையாகி மகிழ்ச்சி கடல்ல நீந்திக்கிட்டு இருந்தான் ராஜேஷ். அப்ப அவன் சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. ஹலோ, சொல்லுங்க சுந்தர் பாய். சார், நீங்க போட்ட வீடியோவை நேத்து ரிப்போர்ட் பண்ணி இன்டர்நெட்ல இருந்து தூக்கிட்டாங்க சார். வாட் நான்சென்ஸ்! இத பண்ற அளவுக்கு எவனுக்கு நான் தைரியம் வந்தது? எனக்கு அது யாருன்னு தெரியல சார். ஆனா மொத்த குடும்பத்தையும் பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல் முறையா வாழ்க்கையில பதட்டம்னா என்னன்னு ராஜேஷ்க்கு தெரிஞ்சது. எப்படியாவது இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொல்லி பிரச்சனையை சரி பண்ணலான்னு கால் பண்ணினா. அப்பா, என் பேங்க் கார்டு சீஸ் பண்ணிட்டாங்க, இண்டஸ்ட்ரி சீல் வச்சிட்டாங்க, என் தலையில இப்ப 1000 கோடி ரூபாய் கடன் விழுந்திருக்கு. என் கதையே முடிஞ்சிருச்சு. பா, யாருப்பா அது? இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யாரு? ஆனா அதுக்கப்புறம் இதையெல்லாம் பண்ணது யாருன்னு ராஜேஷ்க்கு தெரிய வரும்போது அவன் நின்னுகிட்டு இருந்த மொத்த நிலமும் அதிர ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் சோகமா இருந்த சுரபிக்கு போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அவ அதை திறந்து பார்க்கும்போது அவ கண்ணை அவளாலேயே நம்ப முடியல. அவளோட அந்த வீடியோ ஒட்டுமொத்தமா இன்டர்நெட்ல இருந்து டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யார் பண்ணிருப்பா? சுரபியோட அந்த ஆச்சரியம் மறையறதுக்குள்ள இன்னொரு ஆச்சரியம் அவ வீட்டு காலிங் பெல்ல தட்டுச்சு. கதவை திறந்து அவ பார்க்கும்போது ராஜேஷ் நின்னுகிட்டு இருந்தான். ராஜேஷ், எதுக்குடா வந்த? நீ ஏற்கனவே பண்ணி வச்ச வரைக்கும் எல்லாம் போதும். இதுக்கு மேல தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. உன்னை யாராவது இங்க பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். ஐம் சாரி சுரபி, ஐம் சாரி. உன் ஆளு இவ்வளவு பவர்ஃபுல்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நீ என்ன சொல்ற? யார பத்தி சொல்ற? உன்னோட வீடியோ மொத்தத்தையும் இன்டர்நெட் விட்டு தூக்கியாச்சு. அது யாரும் டவுன்லோட் கூட பண்ணல. இப்ப என் மொத்த குடும்பமும் நடு ரோட்ல நிக்குது. இது எல்லாத்தையும் பண்ண ஆளு மோம் வீட்ல தான் இருக்காரு. ஏன் வீட்ல இருக்காரா? ஏன் வீட்ல இருந்து யாரு பண்ணிருப்பா? இங்க பாரு, நீ ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்காது. தயவு செஞ்சுங்கிறது. இங்க பாரு, நான் டிராமா எதுவும் பண்ணல. பண்ண வேண்டிய அவசியமும் இல்ல. இது எல்லாத்தையும் பண்ண ஆளு உன்னோட புருஷன். அவர்தான் உன்னோட வீடியோ எல்லாத்தையுமே தூக்க வச்சாரு. அவர்தான், எனக்கு நல்லாவே தெரியும். இதை கேட்ட அடுத்த நொடி சுரபியோட நெஞ்சு அதிர்ச்சியில அடிச்சுக்க ஆரம்பிச்சது. நிஜமாவே ரோட்டு கடையில வேலை செய்யற மாதிரி ஒரு ஆளால எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண முடிச்சதுன்னு அவளுக்கு புரியல. அதனாலதான் ராஜேஷ் சொன்ன எதையுமே அவ நம்பல. எதையாவது ஒளராத விக்ரம். இதெல்லாம் விக்ரம் பண்ணாருன்னு சொல்றியா? எனக்கு தெரியும். நான் ஒன்னும் வளரல. என்ன மொத்தமா காலி பண்ணிட்டாரு.
நிஜமா சாதாரணமான ஆளு கிடையாது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயும் உன் புருஷன்கிட்ட கேளு. சுரபி விக்ரம பார்க்கறதுக்கு முன்னாடியே விக்ரம் எல்லாத்தையும் ஏற்கனவே கேட்டுட்டு இருந்தா. சுரபி அதிர்ச்சி மாறாம அவன் கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. விக்ரம், இந்த பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ தான் இதெல்லாத்தையும் பண்ணியா? விக்ரம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவனை பார்க்கும்போது சுரபி ராஜேஷ் பக்கம் திரும்பி பார்த்தா. ஆனா விக்ரமோட உண்மையான முகம் ராஜேஷ்க்கு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா சுரபி விடாம கேள்வி கேட்டா. அட சொல்லு. நிஜமாவே சுரபிக்கு விக்ரமோட உண்மையான ரகசிய முகம் எப்படி தெரிய வரும்? உலகத்திலேயே இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆளு எதுக்காக சாதாரண ரோட்டு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்? இது வரைக்கும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே இந்த கதையோட ஒரு ட்ரெய்லர் தான். நிஜமாவே விக்ரம் சுரபியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்தது. அது நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போலாமா? சுரபி பக்கத்துல வந்து நின்ன விக்ரம கேவலமா பார்த்த விவேக், ஓ, இவர்தான் உன்னோட அந்த மல்டி மில்லியனர் ராயல் ஹஸ்பண்டா? தெருவோரமா ரோட்டு கடை வச்சிருக்காரு போல. உன் செலக்ஷன்லாம் சூப்பர் செலக்ஷன். பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் பார்த்து பயப்படுற புருஷோத்தமன் வீட்டு பொண்ணு தானே நீ? உனக்காக ரோட்டெல்லாம் கூட கிளியர் பண்ணுவாங்கல்ல. ஆனா இன்னைக்கு தெருவுல ரோட்டு கடையில வேலை பார்க்கறவன் தான் உனக்கு புருஷன்னு நினைக்கும் போது உனக்கு இது வேணும்னு தோணுது. பேசிட்டியா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓடி ஒளிஞ்சிருந்த? ஓடி ஒளியலடி. என் தகுதியை வளர்க்கறதுக்காக யூஎஸ் போயிருந்தேன். நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும். ஆனா உனக்கு அவசரம். விவேக் சுரபியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். காலேஜ்ல இருந்தே 2 பேருக்கும் நெருக்கமான பழக்கம் இருந்தது. நான் அந்த பக்கம் போனதும் அவசரமா இதோ நிக்கிறானே இந்த பிச்சைக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விவேக் அமெரிக்கா போனதும் சுரபிக்கு கல்யாணம் ஆன அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டான். அதுவும் தன்னோட தகுதிக்கு கொஞ்சம் கூட சமமா இல்லாத ஒருத்தரை அவ கட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ரீப்ளேஸ்மெண்டா கல்யாணம் பண்ண தகுதியான ஒருத்தன் கூடவா கிடைக்கல? சரி, அதெல்லாம் விட்டு தள்ள. இப்ப நான் ஏன் இந்தியா வந்திருக்கேன்னு உனக்கு தெரியல. தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இல்ல. என் பொண்டாட்டியை தொடாத. சொல்ல வந்ததை தள்ளி நின்னு சொல்லிட்டு போ. நீலாம் என் மேல கை வைக்கிறியாடா? நான் யாருன்னு சொன்னா உனக்கெல்லாம் புரியுமாடா? நான் விவேக் கபூர். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தெரியுமா? ஏசியாவோட நம்பர் 1 மல்டிநேஷனல் கம்பெனி. நான் அதோட எம்டி, அதாவது மேனேஜிங் டைரக்டர். என்னாச்சு? அதிர்தா? தெரிஞ்சிருந்தா 2 வருஷம், வெறும் 2 வருஷம் நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இவனுக்கு பதிலா என்ன கல்யாணம் பண்ணிருப்பல்ல? வாய்க்கு வந்தது உளராத விவேக். இந்த 2 வருஷத்துல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? Who cares? எனக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம். உன்ன மாதிரி திருட்டு கழுதியோட கண்ணீரை துடைக்கிறத என் மேல உன் தகுதிக்கு ஒரு பரதேசிக்கு பொண்டாட்டியானு இருந்திருக்க. நீயும் ஆயிட்ட. அப்புறம் இவருக்கானே, இவன மாதிரி ஆளெல்லாம் என் கம்பெனி வாசல்ல கூட விட மாட்டேன். என் ஆபீஸ்க்கு உன்னை இன்வைட் பண்றேன். எனக்கு வேலை பார்க்கறவெல்லாம் எப்படி இருக்கான்னு வந்து பாரு. பியூனா இருக்க கூட தகுதி இல்லாத ஒருத்தனை தான் நம்ம புருஷனாக்கி இருக்கோன்னு என் ஆபீஸ்க்கு வந்து பார்த்து தெரிஞ்சுப்ப. விவேக் சொன்ன வார்த்தையெல்லாம் விக்ரமுக்கு நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருந்தது. நியாயமா சுரபிக்காக விக்ரம் பேசியிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல எதுவும் பேசாம அமைதியாக இருக்கிறது தான் சரின்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம விவேக் பேசுற விஷயங்களை பத்தி அவன் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரகசியமும் இருந்தது. உன்னோட பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க விவேக். மரியாதையா உன் காரை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடு. விதியோட விளையாட்டு பாத்தியா சுரபி? இதுக்கு பேரு தான் டைம். ஒரு காலத்துல நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் சொகுசு கார்ல சுத்திட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப பாரு, இந்த மாதிரி ஒரு தண்டத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆட்டோ ரிக்ஷால சுத்திட்டு இருக்க. என்ன கேட்டா நீ என்ன மிஸ் பண்ணிருக்கவே கூடாது. சுரபியை அவமானப்படுத்திட்டு விவேக் உடனே கிளம்பி போயிட்டான். ஆனா அவன் பேசின வார்த்தையெல்லாம் கேட்டு சுரபிக்கு கதறி அழணும் போல இருந்தது. அவன் வருத்தப்படுறத பார்த்த விக்ரம் அவளை சமாதானப்படுத்த துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட விரல் பட்டது தான் தாமதம். சுரபி அவனை கண்ணாலேயே எரிச்சிட்டு அருவருப்போட திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா மனசு கேட்காம அவகிட்ட வந்த விக்ரம், சுரபி, அது நீ இன்னும் விவேக மறக்கலையா? இன்னைக்கு இந்த கேள்வியை கேட்டுட்ட. ஆனா அடுத்த தடவை இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி உன் தகுதியை தெரிஞ்சுட்டு கேளு. இதெல்லாம் தலையெழுத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு காரணம் நீயும் தாத்தாவும் தான். இதெல்லாம் ஏன் முடிவா இருந்திருந்தா 1 நிமிஷத்துல உன்னை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்ப.
எதுவும் இல்ல சுரபி, பேசாத. அது ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்க விருப்பம் இல்ல. உன்னாலதான் நான் இப்போ ₹1 கூட கெஞ்சிட்டு இருக்கேன். புருஷோத்தமன் ஃபேமிலியில பிறந்த எனக்கு இதெல்லாம் அனுபவிக்கணும் தலை எழுத்து. சுரபி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் விக்ரமால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ஆனா அவனோட மனசு அவன் கிட்ட 1000 விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நீ கவலைப்படாத சுரபி. நான் யாருங்கிற உண்மை இந்த மொத்த உலகத்துக்கும் தெரிய வரும்போது நம்மளை எதிர்க்கிறவங்க எல்லாம் நிலக்கொடிஞ்சு போய் நரகத்துல விழுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை சந்தோஷத்தையும் செல்வாக்கையும் நான் உன் காலடியில வந்து கொட்டுவேன் சுரபி. 2 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமுக்கும் சுரபிக்கும் நடந்த கல்யாணம் விதியால நடந்தது கிடையாது. தெள்ள தெளிவா திட்டம் போட்டு நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் தான் அது. அதுவும் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது யாரோ கிடையாது. இந்தியாவோட மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தோட தலைவன் சாட்சாத் அந்த புருஷோத்தமன் தான். ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் எல்லாரோட மனசுலயும் ஆணித்தரமா பதிஞ்சிருந்தது. இந்தியாவிலேயே ஒரு செல்வாக்கான பணக்காரன், அவர் கண்ணை காட்டினா அவரோட பேத்தியை கட்டிக்கிறதுக்கு இந்தியாவோட மூல முடுக்கல இருந்தெல்லாம் கோடிக்கணக்கான பேர் லைன்ல வந்து நிக்க காத்துக்கிட்டு இருக்கும் போது அவர் எதுக்காக தன்னோட ஒரே பேத்திய 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விக்ரம் மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருங்கிறதா. அந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்த அதிர்ச்சியான ரகசியம் தான் என்ன? கல்யாணம் முடிச்ச ஒரு வாரத்திலேயே புருஷோத்தமன் இறந்து போனாரு. ஒத்த குடும்பத்தையுமே ஆலமரம் மாதிரி இருந்து தாங்கிக்கிட்டு இருந்த புருஷோத்தமன் இறந்து போனதும் பெரிய கலகம் வெடிக்க ஆரம்பிச்சது. சொத்து பிரச்சனை பெருசா வெடிச்சு புருஷோத்தமனோட பிசினஸ யாரு டேக் ஓவர் பண்றதுங்கிற சண்டையில சுரபியோட குடும்பம் புருஷோத்தமன் மேன்ஷனை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க. பணம் சம்பந்தமே இல்லாம எல்லோரோட விருப்பம் விக்ரம் பக்கம் திரும்பிடுச்சு. எல்லா பிரச்சனையும் சமாளிக்க வேற வழியே இல்லாம தான் அப்பாவோட ஃபேக்டரியில முழு நேரமும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா சுரபி. ஆனா கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகியும் விக்ரம தன்னோட புருஷனா ஏத்துக்கவே இல்லை சுரபி. அவனை எப்ப பார்த்தாலும் ஒரு நாயை விரட்டுற மாதிரி தான் விரட்டிக்கிட்டு இருந்தா. இன்னொரு பக்கம் விவேக் எப்போதும் போல தன்னுடைய சொகுசு பங்களாவில் ஜாலியா டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ மொத்த ஆட்டத்தையும் மாத்தி வைக்க போற ஒரு முக்கியமான போன் கால் விவேக்கு வந்தது. அந்த போனை அட்டன் பண்ணி அவன் விஷயத்தை கேட்டதுமே கோவத்துல கத்த ஆரம்பிச்சான். What the hell? என் பேங்க் அக்கௌண்ட்டையும் கார்டையும் யாருக்கிட்ட பிளாக் பண்ணீங்க? இன்னைக்கு என் கம்பெனில நான் எவ்வளவு பெரிய டீல் சைன் பண்ண போறேன்னு தெரியுமா? என் கம்பெனியோட மொத்த சொத்தையும் ஒரு பெரிய விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ண போறேன். உங்க யூஸ்லெஸ் பேங்கிங் சிஸ்டத்தால இதெல்லாம் பாழா போக போகுது. Now you tell me, எப்படி சரி பண்ணுவீங்க? சார், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மொத்த ப்ராப்ளத்தையும் நாங்க எப்படியாவது நாளைக்கு மார்னிங்குள்ள சரி பண்ண முயற்சி பண்றோம். முயற்சி பண்ணாம சரி பண்ணுங்க. நாளைக்குள்ள இதெல்லாம் சரியாகலன்னா என்னோட உண்மையான குணம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து நடக்க போறது தெரியாம கோபமா போனை கட் பண்ணான் விவேக். இன்னொரு பக்கம் எஸ் மிஸ்டர் பிரதீப், நான் உள்ள வந்துட்டேன். லிஃப்ட் கிட்ட வந்துட்டேன். எஸ் I'll see you. சுரபி ஒரு கிளைண்ட பாக்குறதுக்காக அவசரமா பிசினஸ் சென்டருக்குள்ள வரும்போது அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. வா சுரபி, இவ்ளோ காலையில என்னோட ஆபீஸ்க்கு வந்திருக்க. பழைய காதல் ஞாபகம் வந்துடுச்சா? பைத்திய மாதிரி உளராத. நான் எதுக்குடா உன்னை பாக்குறதுக்கு வரணும்? உன்கிட்ட நான் ஏன் பேசணும்? எனக்கு வேற வேலை இருக்கு, நகரு ப்ளீஸ். ஹேய், இப்ப ஏன் கோவப்படுற? இவ்ளோ தூரம் வந்துட்டு நீ என்னோட ஆபீஸ்க்கு வராம போனா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சும்மா வந்துட்டு போ. வர முடியாது. அட வா சுரபி, வந்ததானே நீ எதை மிஸ் பண்ணிருக்கன்னு தெரியும். வா 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 போலாம் வா. விவேக், அட வா. விடுன்னு சொன்னேன். மிஸ்டர் விவேக், விவேக்கை தேடி அந்த பிசினஸ் சென்டரோட மேனேஜர்ஸ் வந்து நின்னாங்க. உங்களோட ஆபீஸை காலி பண்ண சொல்லி கம்பெனில இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. நோட்டீஸ்? எஸ். நோட்டீஸை திறந்து படிக்கும்போது விவேக்குக்கு கை காலெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. வாட்? இன்னைக்கு ஆபீஸ காலி பண்ணணுமா? இல்ல இல்ல, அது எப்படி முடியும்? யாரோ இந்த நோட்டீஸ தப்பா எனக்கு அனுப்பியிருக்காங்க. ஆபீஸ்க்கு போய் இத பத்தி பேசணும். ஒருவேளை நான் தான் உன்னோட ஆபீஸ பார்த்து கண்ணு வச்சிட்டேனா? நீ வாய மூடு சுரபி. நீலாம் ஒரு வயித்தெரிச்சல் பிடிச்ச சகுனி. உன்னெல்லாம் அப்பவே அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருந்திருக்கணும். நீ என்ன பொறுமையா மிரட்டி பயமுறுத்தலாம் மிஸ்டர் விவேக். சீக்கிரமா போய் உன் கையை விட்டு போக போற உன் ஆபீஸை எப்படியாவது நீ காப்பாத்து. உன் கம்பெனி கொடுத்த ஆபீஸ் தானே இது. மரியாதையா வாய மூடிடு. பாய். எனக்கு லிஃப்ட் வந்துடுச்சு. சுரபி கூட சண்டை போடுறதை விட இப்ப ஆபீஸை காப்பாத்திக்கிறதா முக்கியம்னு அவனோட கேபின் நோக்கி ஓட ஆரம்பிச்சான். அங்கு அவனோட கேபின் டேபிள்ல அவன் வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு முக்கியமான லெட்டர் இருந்தது. அந்த லெட்டர் அவன் பிரிச்சு படிக்கும்போது அவன் மொத்த உலகமும் இருண்டு போயிருந்தது. அது அவனுடைய மேனேஜிங் டைரக்டர் பதவி பறி போனதுக்கான டெர்மினேஷன் லெட்டர். அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர் நேரடி அவனோட கம்பெனி சிஇஓ கிட்ட இருந்து வந்திருந்தது. டெர்மினேஷன் லெட்டர்? அதுவும் எனக்கா? வெயிட், வாய்ப்பே இல்ல. அதுவும் கம்பெனியோட ஓனர் கிட்ட இருந்து. நான் அவரை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே. கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி ஆனந்த் தன்னிடம் பேச விரும்புவதை அறிந்த தீனதயாளன் ஆச்சரியமடைந்தார். அவர் என்கிட்ட என்ன பேச விரும்புறாரு என்று தீனதயாளன் ஆச்சரியத்துடன் கேட்டார்.
அங்கிருந்த அனைவரும் கவலையுடன் காணப்பட்டனர். அவர் என்கிட்ட பேச நினைக்கிறாரா இல்ல யஷ்வந்த் கிட்ட பேச நினைக்கிறாரா? கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் என்ன சம்பந்தம் என்று தீனதயாளன் யோசித்தார். யஷ்வந்த், உனக்கும் அவங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? நீ எதுக்காவது அவங்கள காண்டாக்ட் பண்ணியா என்று தீனதயாளன் யஷ்வந்திடம் கேட்டார். இல்ல, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல என்று யஷ்வந்த் சொன்னார். கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வணிகத் துறையில் நாட்டின் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஆகும். அவர்களுடன் மோத யாருக்கு தைரியம் இருக்க போகிறது? விக்ரம் சொன்ன ஒரே வார்த்தையில் கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை முற்றிலும் திவாலாகிவிட்டது. சரி, போனை கனெக்ட் பண்ணுங்க, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம் என்று தீனதயாளன் சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட செக்ரட்டரி உடனடியாக போனை கனெக்ட் செய்தார். செக்ரட்டரி போனை கனெக்ட் செய்ததும் ஹலோ என்று தீனதயாளன் சொன்னார். நீங்க தீனதயாளன் தானே என்று மறுபுறம் இருந்து ஒரு குரல் கேட்டது. ஆமா என்று தீனதயாளன் பணிவுடன் சொன்னார். இன்னும் 1 மணி நேரத்துல ஜோதி டவர்ஸ்ல உள்ள மீட்டிங் ஹால்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட டைரக்டர்ஸ் எல்லாரும் கலந்துக்கணும். அந்த மீட்டிங்ல புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். குறிப்பா இந்த மீட்டிங்ல உங்க தம்பி யஷ்வந்தோட மகன் சங்கரும் கலந்துக்கணும் என்று செக்ரட்டரி ஆனந்த் சொன்னார். அதை கேட்ட தீனதயாளனின் முகம் விளிரியது. புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அதன் சாம்ராஜ்யத்தை இழந்த வேதனை அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. ஆனந்த் தன் மகனின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதை கேட்ட யஷ்வந்த் பதற்றமடைந்தார். ஆனந்த் சங்கரின் பெயரை குறிப்பிட்டு சொன்னதும் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களும் அவரை கோபமாக முறைக்கத் தொடங்கினர். அவர் குறிப்பாக சங்கரின் பெயரை சொல்கிறார் என்றால் இதற்கெல்லாம் சங்கர் தான் காரணம் என்பதை அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர். கிருஷ்ணா குரூப் நினைச்சா எது வேணாலும் பண்ண முடியும். புருஷோத்தமன் குடும்பத்தால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த சங்கர் எதுக்காக அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணா? இப்ப இவன் கெட்டதும் இல்லாம நம்மளையும் சேர்த்து கெடுத்துட்டானே என்று அங்கிருந்த அனைவரும் சங்கரை திட்டினர். அதே நேரம் தீனதயாளன் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் ஷேர் ஹோல்டர்ஸ் அனைவரையும் உடனடியாக மீட்டிங்கில் கலந்து கொள்ளுமாறு உத்தரவிட்டார். அடுத்த அரை மணி நேரத்தில் அனைவரும் மீட்டிங் ஹாலில் கூடியிருந்தனர். சங்கரும் அந்த மீட்டிங்கிற்கு வந்திருந்தான். 1 மணி நேரம் ஆகிவிட்டது. அனைவரும் மீட்டிங் ஹாலில் பதற்றத்துடன் காத்திருந்தனர். ஆனால் 1 மணி நேரம் கடந்த பிறகும் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸில் இருந்து யாரும் வரவில்லை. தீனதயாளன், யஷ்வந்த் இருவரும் மீட்டிங் ஹாலிற்கு வெளியே இருந்த வராண்டாவில் கிருஷ்ணா குரூப் ஆட்களின் வருகைக்காக காத்திருந்தனர். வரவேண்டிய நேரம் கடந்து அவர்கள் வரவில்லை. ஆனால் அது பற்றி ஃபோன் செய்து கேட்க கூட அவர்களுக்கு தைரியம் இல்லை. அண்ணா, பேசாம ஃபோன் பண்ணி கிருஷ்ணா குரூப்ல இருந்து யாரா வராங்களா இல்லையான்னு கேட்கலாமா? எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் சங்கடமா இருக்கு என்று யஷ்வந்த் சொன்னார். அங்கிள், எல்லாரையும் பேசாம இங்கிருந்து அனுப்பிடலாம். கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஆளுங்க வந்த அப்புறம் இவங்களை மறுபடியும் வர சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று ராகுல் சொன்னான். இல்ல ராகுல், இப்போ நம்ம கிட்ட வேற வழி இல்லை, நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா புருஷோத்தமன் குரூப் முழுக்க இப்போ கிருஷ்ணா குரூப் கையில போயிடுச்சு என்று தீனதயாளன் சொன்னார். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணணும்? இந்த கிருஷ்ணா குரூப்ல இருந்து ஏன் இன்னும் வராம இருக்காங்க? நானே இங்க ஜெனரல் மேனேஜரா தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது குறிப்பா நான் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணணும்னு ஏன் சொன்னாங்க என்று நினைத்த சங்கர் பொறுமை இழந்தான். அப்பா, என்னப்பா இது? புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஆஃப்டர் ஆல் கிருஷ்ணா குரூப் செக்ரட்டரிக்காக வெயிட் பண்றோம். இதை நினைக்கும் போது எனக்கு அசிங்கமா இருக்கு என்று சங்கர் சொன்னான். அவனை முறைத்து பார்த்த யஷ்வந்த், வாய மூடு முட்டாள். கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவங்க பேரை சொன்னாலே பிசினஸ் வேர்ல்டு முழுக்க நடுங்கும். அவங்க உன்னை குறிப்பா வர சொல்லியிருக்காங்கன்னா நீ தான் ஏதோ பண்ணிருக்க. உன்னாலதான் நம்ம கம்பெனி இன்னைக்கு இவ்வளவு பெரிய லாஸ சந்திச்சிருக்கு என்று கத்தினார். அவர் சொன்னதுதான் அங்கிருந்த அனைவரின் மனதிலும் இருந்தது. கான்ஃபரன்ஸ் ஹாலில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தாலும் டென்ஷனில் அனைவருக்கும் ஏர்த்து கொட்டியது. சரியாக அதே சமயம் ஒரு வாலிபன் 2 லாயர்கள் மற்றும் மேலும் சில ஆட்களுடன் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள் நுழைந்தான். ஹலோ எவ்ரிவன்.
பேப்பர் வெயிட்டை சங்கரை நோக்கி பலமாக வீசினான். அது நேராக சங்கரின் வயிற்றில் தாக்கியது. அதன் காரணமாக அவன் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. அவன் மீட்டிங்கிற்கு வருவதற்கு முன்புதான் சாப்பிட்டான். எனவே ஆனந்த் அடித்த அடியில் சாப்பிட்ட உணவு முழுவதையும் சங்கர் வாந்தி எடுத்தான். ஆனந்தின் செய்கையால் கோபமடைந்த சங்கர் அவனை முறைத்து பார்த்தான். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் செக்ரட்டரி தன்னை ஏன் குறிவைக்கிறான் என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் அது பற்றி யோசிக்க தொடங்கினான். நான் உங்க எல்லார்கிட்டையும் பிசினஸ் சம்பந்தமா பேசணும், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளோர் கொஞ்சம் கிளீனா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று ஆனந்த் நக்கலாக சொன்னான். ஓகே மிஸ்டர் ஆனந்த், நான் சீக்கிரமா அதை கிளீன் பண்ண ஏற்பாடு பண்றேன் என்று யஷ்வந்த் சொன்னார். யஷ்வந்த் மற்றும் தீனதயாளன் இருவரும் சங்கருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் அவ்வாறு செய்தால் ஆனந்தின் கோபம் அதிகரிக்கலாம் என்பதால் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். இனி இந்த கம்பெனியில் அவங்க பண்ண தப்புக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கணும். இது ஒரு புது ரூல். அதை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ சங்கர், நீயே ஃப்ளோரை கிளீன் பண்ணிடு என்று ஆனந்த் கட்டளையிட்டான். அவன் சொன்னதை கேட்ட தீனதயாளன், யஷ்வந்த் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சங்கர் அமைதியாக இருப்பதை பார்த்த ஆனந்த், நான் சொன்னது உனக்கு புரியும் தானே என்று சங்கரின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான். கிருஷ்ணா குரூப் ஏற்கனவே தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஆரம்பித்து விட்டது என்பது அங்கிருந்த அனைவருக்கும் புரிந்தது. சேர்மன் ஆனந்த், ப்ளீஸ் அவர்கிட்ட கொஞ்சம் கைண்டா நடந்துக்கோங்க. அவன் எப்படி ஃப்ளோரை கிளீன் பண்ண முடியும்? ப்ளீஸ் அவனை விட்டுடுங்களேன் என்று யஷ்வந்த் கெஞ்சினார். அவரை கண்டு கொள்ளாமல் சங்கரை பார்த்த ஆனந்த், இங்க பாரு சங்கர், இப்போ நான் சொன்னதை நீ செய்யலனா இங்கிருந்து கிளம்பிட்டே இருக்கலாம். நாளையிலிருந்து நீ ஜோதி டவர்ஸ்க்கு வர வேண்டிய அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்ல, நாளைக்கே உன்னுடைய ஃபேக்டரிக்கும் நகை கடைக்கும் என்னோட டீம் அனுப்புறேன். அவங்க 24 ஹவர்ஸ்ல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்று கடுமையாக சொன்னான். ஆனந்த் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டைரக்டரின் பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறான். அவன் கிருஷ்ணா குரூப்பில் நீண்ட காலமாக பணிபுரிகிறான். அவனிடம் அறிவும் அனுபவமும் அதிகம் இருந்தன. ஆனந்தின் வார்த்தைகளை கேட்ட யஷ்வந்தின் முகம் வெளிறியது. பயத்தில் அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது. ஆனந்த் நினைத்தால் இப்போதே அவர்களை ஃபேக்டரியை விட்டு தூக்கி எறியலாம். அப்படி நடந்துவிட்டால் அவன் ஜோதி டவர்ஸில் அவர்களை மீண்டும் கால் வைக்க விடமாட்டான். சொத்து, பணம், அந்தஸ்து, கார், ஃபேக்டரி அனைத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கும் அபாயம் இருந்தது. இதையெல்லாம் நினைத்து தீனதயாளனும் யஷ்வந்தும் பயந்து நடுங்கினார்கள். டேய், சேர்மன் சொல்றது காதுல விழல, அவர் சொன்ன மாதிரி செய் என்ற யஷ்வந்த் சற்றும் தயங்காமல் சங்கரின் கன்னத்தில் அறைந்தார். அவர் விட்ட அறையில் சங்கரின் கன்னத்தில் அவர் கைவிரல் பதிந்தது. அப்பா, என்ன சொல்றீங்க என்று கேட்ட சங்கரின் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. இவ்வளவு பெரிய அவமானத்தை சந்திக்கும் அளவிற்கு தான் அப்படி என்ன தவறு செய்து விட்டோம் என்று அவன் யோசித்தான். உண்மையில் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவரின் முன்பும் தரையை சுத்தம் செய்வது மிகவும் அவமானகரமான விஷயம். அதன் பிறகு அவனால் எப்படி அனைவரிடமும் தன் முகத்தை காட்ட முடியும்? சங்கர் இன்னும் யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த யஷ்வந்த் மீண்டும் அவன் கன்னத்தில் அடித்தவர், உன் அப்பா தெருவில் நின்று பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறியா? முதல்ல போய் ஃப்ளோரை கிளீன் பண்ண என்றார். வேறு வழி இல்லாமல் சங்கர் தரையை சுத்தம் செய்ய தொடங்கினான். அதை பார்த்த புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் மனதில் கஷ்டமாக இருந்தது. அப்போதுதான் புதிய சேர்மன் கோபம் எவ்வளவு மோசமானது என்பது அவர்களுக்கு புரிந்தது. புருஷோத்தமன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி கிருஷ்ணா குரூப்பின் கைகளுக்கு சென்றதற்கு சங்கர் தான் காரணம் என்பதால் அவனுக்கு இழைக்கப்பட்ட அவமானத்திற்காக யாரும் பெரிதாக வருந்தவில்லை. சங்கர் தரையை சுத்தம் செய்வதை பார்த்த ஆனந்தின் கோபம் சற்று குறைந்தது. பின்னர் அங்கிருந்த அனைத்து டைரக்டர்களையும் பார்த்தவன், நான் உங்ககிட்ட கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டீங்களா என்று கேட்டான். அனைவரும் தலையசைத்தனர். எங்க கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் ஜுவல்லரி குரூப்பை டேக் ஓவர் பண்ணவும் டெவலப் பண்ணவும் ஆர்வமா இருக்கும். நீங்க இனி எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்ககிட்ட கொடுத்துருக்க பேப்பரில் இந்த கம்பெனியை எப்படி டெவலப் பண்ண போகிறோம்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதனால் உங்கள் ஷேரில் எந்த லாஸும் இருக்காது. இனி இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் கிடைக்கும். முன்னை விட இந்த கம்பெனியோட growth நல்லா இருக்கும்னு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் என்று ஆனந்த் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட அனைவரும் தலையசைத்தனர். வேறு எதுவும் பேசவில்லை. ஆனந்த் சொன்னதில் இருந்து அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது. கிருஷ்ணா குரூப் புருஷோத்தமன் குரூப்பை வளர்க்க விரும்புகிறது, ஆனால் அதை அழிக்கும் எண்ணம் அவர்களுக்கு இல்லை. மேலும் அவர்கள் வகுத்துள்ள விதிகள் மற்றும் விதிமுறைகள் மற்ற பங்குதாரர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. உண்மை என்னவென்றால் இம்முறை முன்பை விட அதிக லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால் கிருஷ்ணா குரூப்புடன் இணைந்து பணியாற்றுவதில் அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை.
புது சேர்மன் ஆனந்த் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சேர்மனுடைய ஸ்ட்ராட்டஜியை நான் ஒத்துக்கிறேன் என்று டைரக்டர்களில் ஒருவர் சொன்னார். இதேபோல் அங்கிருந்த மற்ற அனைத்து டைரக்டர்களும் ஆனந்திற்கு ஆதரவாக பேசினர். அவன் தலைமையை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டனர். இனி புருஷோத்தமன் குரூப்பில் நிறைய மாற்றங்கள் வரும் என்று அவர்களுக்கு புரிந்தது. மேலும் கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்த ஆனந்த் மூலம் இந்த கம்பெனி வளர்வதோடு தங்களுக்கும் அதிக லாபம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்தனர். அதே நாளில் மாலை 6 மணிக்கு விக்ரமின் ஜூஸ் கடைக்கு சென்ற ஆனந்த் பணிவுடன் போ செய்தான். விக்ரமின் முன் கை கட்டி நின்று ஜோதி டவர்ஸில் அன்று நடந்த மீட்டிங்கை பற்றி விவரமாக சொன்னவன் அங்கு எடுக்கப்பட்ட வீடியோவை விக்ரமிற்கு போட்டு காட்டினான். அந்த வீடியோவை பார்த்த விக்ரம், சூப்பர் ஆனந்த், கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டீங்க. அதுலயும் அந்த வெள்ளப்பண்ணிய தரையை துடைக்க வச்சிங்கல்ல, சான்ஸே இல்லை, எங்கேயோ போயிட்டீங்க என்றான். அந்த சங்கர் உங்களை அவமானப்படுத்தினதை கேள்விப்பட்டேன். அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா? இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே பாஸ் என்று ஆனந்த் கேட்டான். சந்தோஷமா? விட்டா ஒரு குத்தாட்டமே போடுவேன் என்று விக்ரம் சொன்னான். அவனை இதோட விட்டுடலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா சார்? ஆனந்த் சொன்னதை கேட்ட விக்ரம், சச்சா, நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த வெள்ளப்பண்ணி ஒன்றும் ஒர்த் இல்லை, அவனை நானே டீல் பண்ணிக்கிறேன் என்றான். ஓகே சார், அப்புறம் நீங்க சொன்ன மாதிரியே புருஷோத்தமன் குரூப்பை டேக் ஓவர் பண்ணிட்டோம். இப்பவே தீனதயாலாம் ஆடி போய் தான் இருக்காரு. ஆனா அவரோட மருமக ராகுலோட குடும்பம் கொஞ்சம் ஃபேமஸான குடும்பம். அவங்க ஆதரவுல இருக்கிறதால அவர் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்காரு. அவங்கள ரிலாக்ஸா இருக்க விடாம அவங்க 2 குடும்பத்தையும் அழிச்சிடலாமா என்று ஆனந்த் கேட்டான். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அவங்களுக்கு இந்த அடியே போதும். இதிலிருந்து எழுந்து வரவே அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். இனி நீங்க மாமனார் சரவண புருஷோத்தமன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுங்க. எல்லாருக்குமே புருஷோத்தமன் குரூப்ல ஷேர் இருக்கு. அவங்களுக்கு எப்படி புருஷோத்தமன் குரூப்ல இருந்து ஹெல்ப் கிடைக்குதோ அதே மாதிரியே சரவணனுக்கும் ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க என்று விக்ரம் சொன்னான். விக்ரமின் விருப்பப்படிதான் புருஷோத்தமன் குரூப் ஆனந்துக்கு சொந்தமானது. அதில் புருஷோத்தமன் குரூப்பை சேர்ந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல, அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் அடங்கும். இப்போது அவன் மாமனாரின் நகை ஃபேக்டரியும் மற்ற ஃபேக்டரிகளைப் போல வளர்ச்சி அடையும் என்பதில் அவன் மகிழ்ச்சி அடைந்தான். நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்ணிடுறேன் சார். அப்புறம் போர்டு மெம்பர் மிஸ்டர் சரவணனுக்கு ஏதாவது முக்கியமான பதவி கொடுக்கணுமா என்று ஆனந்த் கேட்டான். என்னப்பா ஆனந்த், எனக்கே மஸ்கா போட பாக்குறியா? நான் சொன்னது மட்டும் செய், அது போதும். உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டாத, சரியா என்று விக்ரம் சொன்னான். சாரி சார், நீங்க சந்தோஷப்படுவீங்களேன்னு தான் நான் அப்படி கேட்டேன் என்று ஆனந்த் சொன்னான். விக்ரமை பற்றி அறிந்திருந்ததால் ஆனந்த் அவன் அன்பை பெற எதையும் செய்ய தயாராக இருந்தான். அது விக்ரமிற்கு புரிந்தது. ஆனந்தை பார்த்து புன்னகைத்த விக்ரம், மகிழ்ச்சி என்றவன், அப்புறம் ஆனந்த், கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவைன்னு பேப்பர்ல ஆட் கொடுங்க என்றான். அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும், ஓகே சார், நீங்க சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துட்றேன் என்று ஆனந்த் சொன்னான். சரி ஆனந்த், நீ கிளம்பு என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது. என்னோட ராசி நல்ல ராசி, அது எப்போதும் பெரியவங்க ஆசி என்ற சூப்பர் ஸ்டாரின் மாப்பிள்ளை பட ஹிட் சாங் டைமிங்காக எஃப்எம்மில் ஒலித்தது. அதை கேட்ட சிரித்த விக்ரம், தேங்க்ஸ் தலைவா, உங்க ஸ்டைல தான் நம்ம கெத்து என்று ஜூஸை குடித்தான். 2 நாட்களுக்கு பிறகு சரவணன் வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளை சுற்றி அமர்ந்திருந்தனர். விக்ரம் அனைவருக்கும் அன்புடன் உணவு சமைத்திருந்தான். மாமா, நியூஸ் பாத்தீங்களா? எவனோ உங்க அப்பா கம்பெனியை போட்டு கிடிச்சிட்டான். அன்னைக்கு எனக்கு வந்த கோவத்துல நானே அதை பண்ணிருப்பேன். ஆனா காந்தி அகிம்சை வழியில நடக்க சொல்லியிருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன் மாமா என்று விக்ரம் சொல்ல, ரேணுகா அவனை நக்கலாக பார்த்தார். அந்த கடவுள் நம்மளை கைவிடல. இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அந்த சங்கர் போன வருஷத்துல இருந்து நமக்கு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ வந்த புது சேர்மன் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 2 நாளைக்கு முன்ன நடந்த மீட்டிங்ல தரையை தொடக்கி விட்டுட்டாராம். அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்ல, அவர் நமக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கிறார். கண்டிப்பா நாம அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார். அவர் முகத்தில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆமாங்க, இந்த சங்கர் ரொம்ப திமிர் பிடிச்சவன். இந்த முறை தெரியாதத்தனமா ஏதோ பெரிய ஆளுங்க கிட்ட கைவரிசையை காட்டிட்டான் போல. விடுவாங்களா என்ன? அதான் அவனையும் அவன் குடும்பத்தையும் வச்சு செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார். என்ன மாமியாரே, இப்ப சந்தோஷம் தானா? இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா நிறைய நெய் போட்டு கேசரி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க என்று சொன்ன விக்ரம் அவரின் தட்டில் கேசரியை எடுத்து வைத்தான். இதெல்லாம் ஏதோ உன்னால நடந்த மாதிரி சீன் போடுற. ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் எங்க தலை தப்பிச்சது, இல்லைன்னா நாங்க உன்னால நடுத்தெருவுல தாண்டா நின்று இருப்போம் என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன ரேணுகா கேசரியை சாப்பிட தொடங்கினார். சரி விடுங்க மாமியார், ஏதோ நல்லது நடக்குதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது என்னால நடந்தா என்ன, இல்ல வேற யாரால நடந்தா என்ன என்று விக்ரம் சொன்னான்.
மாப்பிள்ள சொல்றது சரிதான் எனக்கா. இப்ப எதுக்காக நீ திரும்பவும் அவரை குறை சொல்ற? இங்க பாரு, இப்ப வந்த புது சேர்மன் நம்மளோட எல்லா ஜுவல்லரி ஃபேக்டரியும் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிட்டாரு. இதனால ஃபியூச்சர்ல ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கம்பெனில நம்மளோட ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும். நாம ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருந்து வெளிவந்துட்டோம். அதை நினைச்சு சந்தோஷப்படு என்று சரவணன் சொன்னார். அப்படி சொல்லுங்க மாமா. என் மாமியாருக்கு என்ன திட்டலனா தின்ன சோறு செரிக்காது போல. சின்ன புள்ளனை கூட பார்க்காம எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ற விக்ரம் வராத கண்ணீரை துடைத்தான். அவன் செய்கையை பார்த்த சரவணனும் சுரபியும் வாய்விட்டு சிரித்தனர். உண்மையில் நகை தொழிலில் ஏற்பட்ட மாற்றம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்கள் யஷ்வந்த் மற்றும் சங்கர் பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவியது. இப்போது அவர்கள் எங்கு வெளியில் சென்றாலும் அனைவரும் அவர்களை கேலி செய்து சிரிக்கத் தொடங்கினர். உள்ளூர் சேனல்களிலும் அவர்களை பற்றிய செய்திகள் வெளிவந்தன. பிரேக்கிங் நியூஸ்: புருஷோத்தமன் ஃபேமிலி மெம்பர் மிஸ்டர் சங்கர் போர்டு மீட்டிங்கில் அவமானப்படுத்தப்பட்டார். அவரோட அப்பாவே அவரை எல்லார் முன்னாடியும் தரையை துடைக்கும்படி வற்புறுத்தி இருக்கிறார் என்று அனைத்து ஃபிளாஷ் நியூஸ்களிலும் வந்தது. அந்த செய்தியை பார்த்து சுரபியும் அவள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நம்மள நடுத்தெருவில் நிற்க வைக்க ஆசைப்பட்டான்ல, அதான் இன்னைக்கு அவன் அப்பனே அவனை எல்லார் முன்னாடியும் தரையை துடைக்க வச்சிருக்கான். புருஷோத்தமன் குரூப் கிருஷ்ணா குரூப் கைக்கு போனது நல்ல விஷயம்தான். ஆனால் என் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனியை இப்போ வேற ஒருத்தர் கைக்கு போனதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று சரவணன் வருத்தத்துடன் சொன்னார். அட விடுங்க, எதுக்காக இப்போ வருத்தப்படுறீங்க? உங்கள் அப்பா ஒரு நாளாவது உங்களை பற்றி நினச்சி பார்த்துருப்பாரா? புருஷோத்தமன் குரூப்பில் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாரா? இல்லையே. அப்புறம் எதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை நினச்சி கவலைப்படுறீங்க? இன்னையிலிருந்து நீங்கள் புது சேர்மன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க போதும். அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். அவர் கம்பெனிக்கு கீழே இருக்க சின்ன ஃபேக்டரி கூட சமமாக பார்க்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர். இனி நீங்களும் அங்கே நடக்கிற மீட்டிங்குக்கு போகலாம். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று ரேணுகா சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சரவணன் புன்னகைத்தார். நீ சொல்றது சரிதான், இனி நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார். தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பளிச்சிட்டது. அப்போது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். தன் கன்னத்தில் கை வைத்தபடி சுரபியின் அழகை ரசித்த விக்ரம், பேபி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீ பார்க்க பளிச்சுன்னு இருக்க. உன் முகத்திலிருந்து வர வெளிச்சத்துல என் கண்ணெல்லாம் கூசுது தெரியுமா என்றான். அப்ப இவ்வளோ நாள் நான் பார்க்க கேவலமா இருந்தனா என்று சுரபி கேட்டாள். நான் எப்ப அப்படி சொன்ன செல்லம்? 3ஆம் பிறையும் அழகுதான், முழு நிலவும் அழகுதான். இவ்வளவு நாள் 3ஆம் பிறை மாதிரி இருந்த, இன்னைக்கு முழு நிலவும் மாதிரி ஜொலிக்குதே ஜொலிக்குதேன்னு உன் அப்பா கடையில் இருக்கிற நகை மாதிரி ஜொலிக்கிற என்றான். அது சரி, உனக்கு பேசவா சொல்லி தரணும் என்று சுரபி சாப்பிட தொடங்கினாள். அப்போது விக்ரம், பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றான். சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த சுரபி, எனக்கு பல விஷயம் தெரியும், ஆனா நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்றேன்னு தெரியல, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லித்தொல என்றாள். அட எதுக்கு பேபி இப்ப சலிச்சிக்கிற? நம்ம புது சேர்மன் ஆனந்த் இருக்கார்ல, அவருக்கு பழைய டிசைனர்களை எல்லாம் பிடிக்கல போல. அதனால எல்லாரையும் தூக்கிட்டு புது டிசைனர்ஸை வேலைக்கு எடுக்க போறாராம். அதை பத்தி சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுத்திருந்தாரு. நீ ஏன் டிசைனரை ட்ரை பண்ணக்கூடாது என்று விக்ரம் கேட்டான். டேய், உனக்கு என் பொண்ணை பத்தி என்ன தெரியும்? இல்ல நகையை பத்தி தான் என்ன தெரியும்? ஜுவல்லரி டிசைன்ல எக்ஸ்பர்ட் என் பொண்ணு, அவளுக்கு நீ கைட் பண்றியா என்று ரேணுகா நக்கலாக கேட்டார். அட என்ன மாமியாரே நீங்க, இப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? இப்ப நீங்க கூட எனக்கு இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு என்கிட்ட கேக்குறீங்க. நானும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன? அப்படிதான் இதுவும் என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா, இந்த வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டா என்று அவனை முறைத்தபடி சொன்னார். தேங்க்யூ தேங்க்யூ என்ற விக்ரம் சாப்பிட தொடங்கினான். ஆனால் உண்மையில் சுரபி நகை வடிவமைப்பில் பட்டம் பெற்றவள் என்ற விஷயம் அவனுக்கு முன்பே தெரியும். நகை வடிவமைப்பில் அவளுக்கு ஆர்வம் இருப்பதையும் அவன் அறிவான். சுரபி எப்போதும் தனது அறையில் நகை டிசைன்களை உருவாக்குவதில் மும்முரமாக இருப்பதை அவன் பலமுறை கவனித்திருக்கிறான். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த டிசைனராக வேண்டும் என்பதே சுரபியின் கனவு. அவளின் டிசைன்கள் அனைத்தும் நன்றாக இருந்த போதிலும் முன்பு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதற்கு ஒரே காரணம் அவள் விக்ரமின் மனைவியானதே. அதனால்தான் விக்ரம் இப்போது ஆனந்தின் மூலம் தனது மனைவியின் திறமையை இந்த மொத்த உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த நினைத்தான். அதே நேரம் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் பளிச்சிட்டது. அப்போது ஒரு நியூஸ் பேப்பரை சுரபியிடம் கொடுத்த விக்ரம், இந்தா, இதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கு, உனக்கு விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணு
என்றான். நான் நிச்சயமா ட்ரை பண்றேன் விக்ரம் என்று சுரபி சொன்னாள். என் பொண்ணு எப்பேற்பட்ட திறமசாலி, அவனுங்க மட்டும் முன்னாடியே என் பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்திருந்தா என் பொண்ணு இந்நேரம் பெரிய டிசைனர் ஆகியிருப்பா. அந்த கடங்காரனுங்க நம்மளை முடக்க பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணோட திறமையும் சேர்த்து முடக்கிட்டானுங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இனி என் பொண்ணுக்கு எவனாலையும் முட்டுக்கட்ட போட முடியாது. ரேணுகா சொன்னதை கேட்ட சரவணனுக்கும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. தன் மகளை பார்த்தவர், சுரபி கண்ணா, இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். முன்னாடி என் அண்ணன்களால தான் உன்னால டிசைனரா ஆக முடியல. இப்போ அவங்க கம்பெனியில இல்ல, அதனால நீ முயற்சி பண்ணு, நிச்சயம் ஜெயிப்ப என்றார். ஆட, நான் என் செல்லத்து கூட இருக்கும்போது அவளை தோக்க விடுவேனா என்ன? இந்த விக்ரமோட மனைவி ஜெயிக்க பிறந்தவர். இன்னும் கொஞ்ச நாள் அவ இந்த உலகத்தையே ஜெயிச்சிருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க மாமா என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா, அடே, இவ்வளோ நாள் என் பொண்ணு கஷ்டப்பட்டதே உன் பொண்டாட்டியா இருந்ததால தான்டா. இந்த லட்சணத்துல அவ உன்னால ஜெயிக்க போறாளாம். நீ எதுவும் பண்ண வேணாம், அவளை விட்டு 4 அடி தள்ளி இரு, அதுவே போதும், அவ வாழ்க்கையே அவ பார்த்துப்பா என்றார். 4 அடி தானே மாமியார், இதோ இப்பவே தள்ளி நிற்கிற என்ற விக்ரம் நகர்ந்து சுரபியின் அருகே நன்றாக நெருங்கி அமர்ந்தவன், இந்த அளவுக்கு தள்ளி இருந்தா போதுமா மாமியார் என்றான். அடேய் என்ற ரேணுகா கோபத்தில் தன் பற்களை கடித்தார். விடுங்கம்மா, அவனை பத்தி தான் தெரியும்ல, எதுக்காக நீங்க அவன்கிட்ட வாய் கொடுக்குறீங்க? நீங்க சும்மா இருந்தாவே அவனும் சும்மா இருப்பான், பேசாம சாப்பிடுங்க என்ற சுரபி சாப்பிட தொடங்கினாள். தேங்க்ஸ் செல்லம், நீ மாமாவை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க என்றவன் பின்னர், அப்புறம் சுரபி, ரெஸ்யூம்ல எந்த டிசைனும் அனுப்பணும்னு யோசிச்சிட்டியா? என் கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் தையத்தக்கான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அதை வேணும்னா டிசைன் பண்ணி அனுப்புறியா என்று உற்சாகமாக கேட்டான். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்த சுரபி, விக்ரம், உனக்கு நகை டிசைன் பத்திலாம் தெரியுமா என்று கேட்டாள். விக்ரம் கல்லூரியில் படிக்கும் போதே நகை வடிவமைப்பை பற்றி கற்றுக்கொண்டவன். உலகிலேயே சிறந்த நகைகளை உருவாக்குவதில் தேர்ச்சி பெற்றவன். சுரபியை பார்த்து புன்னகைத்தவன், அளவுக்கெல்லாம் எனக்கு நகை டிசைன் பத்தி எதுவும் தெரியாது, சின்ன வயசுல கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு, அப்ப கத்துக்கிட்டது தான், அதுக்கப்புறம் என் திறமையை வளர்த்துக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல என்றான். ஓ அப்படியா என்று சுரபி ஆர்வத்துடன் கேட்டாள். பல நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள். இந்த வாய்ப்பை இழக்க விரும்பாத விக்ரமும் தலைப்பை மாற்றாமல் அது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டே இருந்தான். சுரபியும் அவன் சொன்னதை கவனமாக கேட்டாள். தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரும் சாப்பிட்டு விட்டு கையை கழுவியதும், விக்ரம், என் பெட்ரூம்க்கு வா என்று சுரபி சொன்னாள். அதை கேட்ட விக்ரம், என்ன பேபி, நீ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த நேரத்துல ஒரு ஆம்பளைய உன்னுடைய பெட்ரூம்க்கு கூப்பிடுற? இதெல்லாம் ரொம்ப தப்பு பேபி. என் கற்பு எனக்கு ரொம்ப முக்கியம். நீ என் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா என் விருப்பம் இல்லாம நீ என்னை அடைய நினைக்க கூடாது என்றான். அவன் சொன்னதை கேட்ட சுரபி அவன் தோளிலேயே ஒரு அடி போட்டவள், அந்த ஆசை வேற இருக்கா உனக்கு? உன் மனசுல அப்படி ஏதாவது ஆசை இருந்தா இப்பவே லப்பர் வச்சு அழிச்சிடு. நான் இப்ப உன்னை என் பெட்ரூம்க்கு கூப்பிட்டது நான் வரைஞ்ச டிசைனை உனக்கு காட்டதான், புரியுதா? அப்படியா, நல்ல வேலை, எங்க என்னோட கற்பு பறி போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான். ஏன் அப்படியே போனா என்ன, நான் உன் பொண்டாட்டி தானே என்று சுரபி கேட்டாள். பொண்டாட்டி தான், ஆனா நீ தான் என்னை எப்ப வேணும்னாலும் டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கியே. ஒருவேளை நீ என்ன டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் கைப்படாத ரோஜாவா இருந்தா தானே எனக்கு எந்த பொண்ணாவது வாழ்க்கை கொடுப்பா? அதுக்காக தான் நான் இவ்வளோ அலர்ட்டா இருக்கேன். விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் வாடியது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் 2வது திருமணத்தை பற்றி பேசியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேணும்னாலும் எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை பத்தி பேசின தொலைச்சிடுவேன் என்றவள், என் பின்னாடி வா என்றபடி தன் அறையை நோக்கி சென்றாள். விக்ரமும் புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்தான். விக்ரம் மற்றும் சுரபிக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த 2 வருடங்களில் விக்ரம் இதுவரை சுரபியின் பெட்ரூம்க்கு சென்றதில்லை. அவளும் அவனை அழைத்ததில்லை. சுரபியை பின்தொடர்ந்து அவளின் பெட்ரூமுக்குள் நுழைந்த விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த அறை அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்ததுமே நல்ல வாசனை அடித்தது. பரவாயில்ல, நம்மால ரூமை ரொம்ப நீட்டா வச்சிருக்கா. ரூம்குள்ள நுழைஞ்சதுமே என்னமா வாசனை, நல்ல டேஸ்ட் தான் நம்ம பொண்டாட்டிக்கு. இப்ப மட்டும் இவ கூட சேர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று நினைத்த விக்ரம் கற்பனையில் மூழ்கினான். அப்போது தன் டேபிளில் இருந்து ஒரு பெரிய டிராயிங் புக்கை கொண்டு வந்த சுரபி, விக்ரம், இதில் இருக்க ஜுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நானே பண்ணது.
என்றாள். அவள் குரல் கேட்டு தன்னிலைக்கு திரும்பிய விக்ரம், கனவுல கூட டூயட் ஆட விட மாட்டாளே என்று உள்ளுக்குள் புலம்பியவன் பின்னர் அவள் கையில் இருந்த புக்கை வாங்கி பார்த்தான். வாவ், சூப்பர் பேபி, எல்லா டிசைனும் அருமையா இருக்கு என்று சொன்னவன் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்க தொடங்கினான். சுரபி ஒவ்வொரு டிசைன் பற்றியும் அவனிடம் விளக்கி சொல்லத் தொடங்கினாள். அவள் அதை சொல்லும்போது அவள் கண்களில் அவ்வளவு மகிழ்ச்சி தெரிந்தது. வாவ் பேபி, உனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். என்னை பத்தி நீ என்ன நினைச்ச? திறமை இல்லாத பொண்ணுன்னு நினைச்சியா என்று சுரபி கேட்டாள். உன்னை பத்தி நான் என்னென்னவோ நினைச்சிருக்கேன் பேபி. அதெல்லாம் சொன்னா நீ என் கன்னத்துல பட்டுன்னு ஒன்று வச்சு ரூம்ல இருந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். வேணும்னா சொல்லு, என்ன நினைச்சேன்னு அதை அப்படியே சொல்றேன். என்ன சொல்லவா என்று விக்ரம் கண்ணடித்தபடி கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட சுரபியின் கன்னங்கள் வெக்கத்தில் சிவந்தன. ஸ்டாப் இட் விக்ரம், நான் என்னோட நகை டிசைன் காட்டுறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். வேற ஏதாவது டபுள் மீனிங்ல பேசினா கொன்றுவன் என்றவள் அந்த புத்தகத்தில் இருந்த டிசைன்களை பற்றி மேலும் விவரிக்க தொடங்கினாள். அவள் சொன்னதை கேட்ட விக்ரம் தனக்கு தெரிந்ததை அவளிடம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபி ஆச்சரியமடைந்தாள். நகை வடிவமைப்பில் விக்ரம் இவ்வளவு தேர்ச்சி பெற்றவனாக இருப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உனக்கு ஜுவல்ஸ் பத்தி இந்த அளவுக்கு தெரியும்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுரபி ஆச்சரியத்துடன் சொன்னாள். அது சரி, இவன் ஜூஸ் கடை வச்சிருக்கோம் தானே, அதனால இவனுக்கு ஜூஸ் பத்தி மட்டும்தான் தெரியும்னு நினைச்சியா? உன் மாமா எல்லாத்துலேயும் கிள்ளி செல்லம். எனக்கு ஜூஸ் பற்றியும் தெரியும், ஜுவல்ஸ் பற்றியும் தெரியும் என்ற விக்ரம் தன் சட்டை காலரை உயர்த்தினான். ரொம்ப தான் என்ற சுரபி. உனக்கு தெரியுமா விக்ரம், ஒரு நல்ல டிசைனர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையே. ஆனால் எனக்கு அதுக்கு சான்ஸே கிடைக்கல. அது மட்டும் இல்லை, நான் பண்ண டிசைன்ஸ்க்கு விலை உயர்ந்த வைரங்கள் வேணும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாப், அதனால இந்த டிசைன் பண்ண எந்த கம்பெனியும் முன் வரல என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னாள். சுரபி சொன்ன வார்த்தைகளில் இருந்து நகை வடிவமைப்பில் அவளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை விக்ரம் உணர்ந்தான். அவளின் மூடை மாற்ற நினைத்தான். போனதெல்லாம் விட்டுத்தள்ளு பேபி, உன் டிசைன் எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? நிச்சயமா புது சேர்மன் இது எல்லாம் ஓகே பண்ணுவார் பாரேன். அவனை பார்த்து புன்னகைத்த சுரபி அருகில் இருந்த மேஜையில் இருந்து ஒரு சிவப்பு நிற மரப்பெட்டியை எடுத்தாள். அவள் அதை திறந்தபோது அதற்குள் ஒரு தடிமனான பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரை எடுத்தவள், இந்த டிசைனை பண்ணதை நினைச்சு நான் எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த டிசைன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். ஆனால் இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள். அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான். அந்த டிசைன் நன்றாக உற்று கவனித்தவனுக்கு நகை தயாரிப்பில் சுரபிக்கு அசாதாரண திறமை இருப்பது புரிந்தது. இவ திறமைக்கு இவ எங்கேயோ போயிருக்க வேண்டியவ. இவளுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சிருந்தா இந்நேரம் இவ தன்னோட டேலண்ட்டை எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணியிருப்பா என்று நினைத்த விக்ரம் ஒரு கணம் தன் கண்களை மூடி அந்த டிசைனை நினைவு கூர்ந்தான். ஆனால் அந்த டிசைன் நினைவில் வைத்திருப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. அந்த அளவிற்கு அதில் சுரபி நிறைய நுட்பங்களை பயன்படுத்தி இருந்தாள். பின்னர் தன் கண்களை திறந்து சுரபியை பார்த்தவன், பேபி, இந்த டிசைனுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் இருக்கு. நீ இதை நகையா டிசைன் பண்ணா அதுதான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் ஜுவல்லா இருக்கும். இந்த டிசைனை பண்றதுக்கு நீ நிறையா கலர்ஃபுல்லான டைமண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்க, அதுதான் இதுல ஹைலைட்டே என்றான். அவனை தயக்கத்துடன் பார்த்த சுரபி, உண்மையாவ சொல்ற? ஆனால் நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேனே, இது பண்றது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு. இந்த டிசைன் பண்ண நிறைய செலவாகும் என்றாள். ஆகட்டுமே பேபி, இங்க பாரு, இந்த டிசைன் பண்ண எவ்வளவு செலவானாலும் அதை பண்ணவும் ஒருத்தன் தயாராக தான் இருப்பான். இந்த உலகத்துல பணக்காரங்களுக்கு பஞ்சமா என்ன என்று விக்ரம் ஆறுதலாக சொன்னான். விக்ரமின் வார்த்தைகளை கேட்ட சுரபியின் கண்கள் பளிச்சிட்டன. அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் நகைகளை பற்றி மகிழ்ச்சியுடன் பேசிக் கொண்டிருந்தனர். இறுதியில் அந்த டிசைனுடன் இன்டர்வியூவுக்கு செல்லலாம் என்று முடிவு செய்தனர். இந்த டிசைனை சேர்மன் ஆனந்த் கிட்ட காட்டினா அவருக்கு நிச்சயம் பிடிக்கும்னு தோணுது என்று சுரபி சொன்னாள். நீ அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருந்தா இதையே காட்டு பேபி. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த டிசைனுக்கு நீ இன்னும் பேர் வைக்கல, அதனால ஃபர்ஸ்ட் ஏதாவது பேர் வை. நீயே ஏதாவது ஒரு பேர் சொல்லு விக்ரம் என்று சுரபி கேட்டதும் சிறிது யோசித்த விக்ரம், கிங் ஆஃப் தி வேர்ல்டு. கிங் ஆஃப் தி வேர்ல்டா? நல்லா தான் இருக்கு, ஆனா நீ எதுக்காக இந்த பேரை வச்ச என்று சுரபி கேட்டாள். நீ டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா? அதில் அந்த ஹீரோ டைட்டானிக்கோட எட்ஜுக்கு வந்து கிங் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு கத்துவான். எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும், அதான் அதையே உன் டிசைனுக்கும் பேரா வச்சுட்டேன்
நானும் அந்த படம் பார்த்துருக்கேன். நீ சொல்ற சீன் நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும் என்று சுரபி உற்சாகமாக சொன்னாள். எனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் உனக்கு பிடிக்கும்னு சொல்லு, ஆனா என்ன மட்டும் பிடிச்சிருக்குன்னு ஒத்த வார்த்தை சொல்லிடாத என்று முணுமுணுத்த விக்ரம் வைரமாய் ஜொலித்துக் கொண்டிருந்த அவளின் முகத்தை ரசனையுடன் பார்க்க தொடங்கினான். ஆனால் சுரபி அதை கவனிக்காமல் உடனடியாக தனது ரெஸ்யூமை ஆனந்துக்கு மெயில் அனுப்பினாள். மெயில் அனுப்பிய சிறிது நேரத்தில் ஆனந்திடமிருந்து பதில் வந்தது. உங்க டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு, அதிலேயே உங்க திறமை தெரிஞ்சது. நாளைக்கு உங்க டிசைனை எடுத்துக்கிட்டு என் ஆபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணுங்க என்று அந்த மெயில் சொல்லப்பட்டு இருந்தது. அதை பார்த்த சுரபி சிறு பிள்ளை என மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தவள் விக்ரமை இறுக அணைத்துக் கொண்டாள். அவளின் இந்த செய்கையை எதிர்பாராத விக்ரமிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. விக்ரம், நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? சேர்மன் ஆனந்த் நாளைக்கு நான் அவர் ஆபீஸ்க்கு வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காரு. நான் இந்த சந்தோஷமான விஷயத்தை அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்றவள் அவனின் நிலையை கவனிக்காமல் தன் அறையை விட்டு வெளியேறினாள். இப்படி உசுப்பேத்தி உடம்ப ரணகலமாக்குறாளே, எந்த யோகாவும் தியானமும் இன்னைக்கு கை கொடுக்காது போல விக்ரம். முதல்ல போய் பச்சை தண்ணியில குளிச்சாதான் இந்த எஃபெக்ட் நம்ம உடம்ப விட்டு போகும், அப்பதான் நாம நிம்மதியா தூங்க முடியும் என்று புலம்பியவன் அவளின் அறையை விட்டு வெளியேறினான். மறுநாள் காலை சுரபி இன்டர்வியூவிற்காக ஒரு ஆட்டோவில் ஜோதி டவர்ஸை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவள் சென்ற ஆட்டோ பிரதான சாலையை அடைந்ததும் திடீரென்று எங்கிருந்தோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்ற விக்ரம், ஏம்பா டிரைவர், ஆட்டோவை நிறுத்து என்றான். திடீரென்று யாரோ ஆட்டோவின் முன்பு வந்து நின்றதும் சடன் பிரேக் அடித்த ஆட்டோ டிரைவர், டே சாவுகிறாக்கே, உனக்கு சாகணும்னா எங்கேயாவது போய் செத்து தொலைக்க வேண்டியது தானே, என் ஆட்டோ முன்னாடி வந்து எதுக்குடா சாவ ட்ரை பண்ற என்று கத்தினான். சாரி தலைவா, மன்னிச்சுக்கோ என்றவன் நேராக ஆட்டோவில் ஏறி அமர்ந்தான். அவன் செய்கையில் கோபமடைந்த ஆட்டோக்காரர், டேய் உள்ள கஸ்டமர் உக்காந்துக்கிறது உனக்கு தெரியல, நேரா நீ பாட்டுக்கு வந்து யாரா இறங்கடா கஸ்மாலா என்று கோபமாக சொன்னார். தலைவா தப்பா எடுத்துக்காத, இது வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டி தான் என்று விக்ரம் சொன்னதும் ஆட்டோ டிரைவர் அவனை நம்பாமல் அருகில் இருந்த சுரபியை பார்த்தார். அதை கவனித்த விக்ரம், பேபி என்ன நீ வாய மூடிக்கிட்டு இருக்க, நீ தான் என் பொண்டாட்டின்னு நம்ம தலைவர்கிட்ட சொல்லு, இல்லனா அவர் என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு போறாரு என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கண்டு கொள்ளாமல் சுரபி ஆட்டோ டிரைவரிடம், அண்ணா நீங்க வண்டி எடுங்கண்ணா என்றாள். அவள் அவ்வாறு சொன்னதும் ஆட்டோ டிரைவர் வண்டியை கிளப்பினார். ஆட்டோ கிளம்பியதும், ஏன் பேபி நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டியா? சரி அதை தான் சொல்லல, நான் தான் உன் புருஷனாவது சொல்லியிருக்கலாம்ல என்று விக்ரம் ஆதங்கத்துடன் கேட்டான். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். சரி அதை விடு, நீ எதுக்காக இப்போ இப்படி ஸ்டண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு என்னோட வரணும்னா வீட்டில இருந்தே வந்திருக்கலாம்ல, எதுக்காக கடைக்கு போற மாதிரி வந்து இங்கே வெயிட் பண்ணி ஆட்டோ முன்னாடி வந்து நின்று குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று சுரபி கேட்டாள். நான் உன் கூட வரணும்னு சொன்னா என் மாமியார் அப்படியே ஆரத்தி எடுத்து போய் வாங்க மருமகனேன்னு சொல்லிட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சாலே உங்க அம்மா சாமி ஆடிடுவாங்க. ஏற்கனவே இன்டர்வியூ நினைச்சு டென்ஷனா இருப்ப, எதுக்கு உன்னை இன்னும் டென்ஷன் பண்ணணும்னு தான் நான் கடைக்கு போற மாதிரி வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஐடியா என்று விக்ரம் தன் சட்டை காலரை உயர்த்தியபடி கேட்டான். ரொம்ப நல்ல ஐடியா என்ற சுரபி சிறிது நேரம் கழித்து, ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம், ஆக்சுவலி உண்மையாவே நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருக்கேன். இப்போ நீ கூட இருக்கும்போது கொஞ்சம்
வாங்க, நான் ட்ரை பண்றேன். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ஆட்டோ ஜோதி டவர்ஸில் வந்து நின்றது. டாக்ஸி விட்டு இறங்கிய இருவரும் லிப்டில் 25வது மாடியை அடைந்தனர். சேர்மேன் ஆபீஸ் அந்த தளத்தில் தான் இருக்கிறது. அவர்கள் அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்த அனைவரும் ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்தனர். ஏனென்றால் சுரபி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்ப்பவள். சுரபி யாரையும் கண்டு கொள்ளாமல் சேர்மன் கேபினை நோக்கி நடந்தாள். அப்போது, ஏய் நில்லு, அவனும் இருக்கிறான். அவன் நினைத்தால் சுரபியின் குடும்பத்தை எளிதாக நடுத்தெருவில் நிறுத்த முடியும். அதை நினைக்கும் போதே சுரபியின் பயம் அதிகரித்தது. அப்போது சுரபியின் கையில் இருந்த ஃபைலை பார்த்த கிருத்திகா, நீ எதுக்காக இப்ப உன்னோட சர்டிபிகேட் டிசைன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்க? ஓ, சேர்மேன் ஆனந்த் கொடுத்த ஆடை பார்த்துட்டு இங்க வந்திருக்கியா? உன்னோட இந்த கேவலமான டிசைனை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் உன்னை டிசைனரா வேலைக்கு எடுத்துப்பாருன்னு நீ எப்படி நினைச்ச? உனக்கு வேலை எதுவும் இல்லைனா போய் ஏதாவது சின்ன வேலைக்கு ட்ரை பண்ணு. அதை விட்டுட்டு இங்க எதுக்காக வந்த? உன் திறமைக்கெல்லாம் நீ பெரிய டிசைனர் ஆகணும்னு கனவு காண்றியா என்று நக்கலாக கேட்டாள். கிருத்திகாவின் வார்த்தைகளை கேட்ட சுரபி அவமானமாக உணர்ந்தாள். ஏன் கிருத்திகா என்னை இப்படி இன்சல்ட் பண்ற? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிற என்று கேட்ட சுரபி, என்ன சொன்ன? என்னுடைய டிசைன்ஸ் எல்லாம் கேவலமானதா? பார்க்காமலே உன்னால எப்படி இந்த மாதிரி சொல்ல முடிஞ்சது? நீ ஒரு முறை என்னோட டிசைன்ஸை பாரு, நிச்சயம் உனக்கு பிடிக்கும் என்றாள். அதெல்லாம் திரும்பவும் பார்த்து நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏற்கனவே நான் ரிஜெக்ட் பண்ண டிசைன்ஸ் தானே அது. அதெல்லாம் இன்னுமா குப்பையில தூக்கி போடாம வச்சிருக்க என்று கிருத்திகா கிண்டலாக கேட்டாள். எவ்வளவு திமிருந்தா என் டிசைன்ஸ் குப்பை தொட்டில போடுறியான்னு கேப்பா. அதெல்லாம் நான் ராத்திரி பகல் பார்க்காம கண்ணு முழிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சேன்னு இவளுக்கு தெரியுமா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று நினைத்த சுரபி கிருத்திகாவை முறைத்து பார்த்தாள். என்ன முறைக்கிற? உன் டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு இன்னுமா உனக்கு புரியல? இந்த சிட்டியிலேயே நான் தான் டாப் ஜுவல்லரி டிசைனர். ஆனா இது வரைக்கும் உன்னோட ஒரு டிசைன் ஒன்னாவது மார்க்கெட்டுக்கு வந்திருக்கா? அப்படி இருக்கும்போது நான் உன்னோட டிசைன்ஸ் கேவலமா இருக்குன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு என்று சொல்லிவிட்டு வாய் விட்டு சிரித்தவள், சரி, நான் உன் கூட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உனக்கெல்லாம் ஜோதி டவர்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை என்றாள். விக்ரமுக்கு பயங்கர கோபம் வந்தது. என்ன இந்த கிளிமூஞ்சி ரொம்ப பேசுதே, நம்ம பேபியை ஹர்ட் பண்ற மாதிரி. இவளுக்கு இன்னைக்கு காப்படிக்கணுமே என்றவன் அவன் போனை யாருக்கும் தெரியாமல் எடுத்து கம் டவுன் என்று ஒரு மெசேஜை அனுப்பினான். அப்புறம் சுரபி, இன்னொரு விஷயம், நீ எங்கேயாவது போனா உன் புருஷனை கூட்டிட்டு போகாத. ஏன்னா இவனை மாதிரி லோக்கல் கூட போனா உன்னையே எல்லாரும் அப்படிதான் நினைப்பாங்க என்று ராகுல் சொன்னான். அப்போது இங்க என்ன நடக்குது என்று ஒரு குரல் கேட்டது. அந்த குரல் கேட்டதும் அந்த அலுவலகம் முழுவதும் அமைதியானது. கிருத்திகாவையும் ராகுலையும் தூரத்தில் இருந்து பார்த்தபடி ஆனந்த் அங்கு வந்தான்.
அவனை பார்த்ததும் அவர்கள் இருவரும் ஒரு கணம் பயந்தனர். கிருஷ்ணா குரூப்பை சேர்ந்த ஆனந்தை எதிர்க்கும் தைரியம் அவர்களிடம் இல்லை. அதிலும் ஆனந்தின் கோபத்தை அவர்கள் தங்கள் கண்களால் பார்த்திருக்கிறார்கள். இங்க என்ன பிரச்சனை என்று ஆனந்த் கேட்டான். பிரச்சனையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சேர்மன் சார். நாங்க ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம். இவங்க 2 பேரும் நம்ம கம்பெனி ரூல்ஸ் தெரியாம இங்க வந்துட்டாங்க. அதை பத்தி தான் அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்று ராகுல் சொன்னான். ஓ அப்படியா? உங்களுக்கு இங்க இருக்க எல்லா ரூல்ஸும் தெரியுமா என்று ஆனந்த் ராகுலின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான். ஆமா சார். இவ பேரு சுரபி. இவ மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் கிளர்க்கா ஒர்க் பண்றா. இவ ஜோதி டவர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்தது தப்பு. அதை பத்தி தான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தோம் என்று ராகுல் சொன்னான். மிஸ்டர் ராகுல், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்லி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்று ஆனந்த் கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட ராகுல் அமைதியாகிவிட்டான். என்ன வேணும்னாலும் நடந்திருக்கட்டும், ஆனா அவங்க ஒரு சீனியர் எம்ப்ளாய். அவங்க கிட்ட நீங்க இப்படிதான் சண்டை போடுவீங்களா என்று ஆனந்த் கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் ராகுலின் முகம் மாறியது. இனி இந்த மாதிரி ஆபீஸ்ல தேவையில்லாம சண்டை போடாதீங்க. இனிமே இப்படி ஏதாவது நடந்தா நீங்க 2 பேருமே ஆபீஸை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் என்று ஆனந்த் தீவிரமாக சொன்னான். அதன் மிஸ்ஸஸ் சுரபி, செட் பண்ணணும், அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று ஆனந்த் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபி மகிழ்ச்சியில் வாயடைத்து போனாள். எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆக நான் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணுவேன் என்று சுரபி சொன்னாள்.
நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஆனந்த் விக்ரமை பார்த்தான். பின்னர் சுரபியிடம், அது சரி, உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்குறாரு? அவருக்கு இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்று கேட்டான். அடே ஆனந்த், உன்னை ₹1 நடிக்க சொன்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சு கொற்றியடா என்று உள்ளுக்குள் நினைத்த விக்ரம் வந்த சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டான். அவருக்கும் ஜுவல்ஸ் டிசைன் பற்றி தெரியும் சார். இன்ஃபேக்ட் என்னுடைய டிசைன்களில் அவர் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணார். அதனால தான் உங்களுக்கு என்னோட டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு என்று சுரபி சொன்னாள். அவருக்கும் ஜுவல்ஸ் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவரும் நம்ம கம்பெனிக்கு ஜுவல் டிசைனராக ஜாயின் பண்ணலாமே என்று ஆனந்த் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபி விக்ரமை பார்த்தாள். சார், உங்கள் ஆஃபருக்கு ரொம்ப நன்றி. ஆனால் பாருங்க, எனக்கு இந்த ஃபீல்டில் பெருசாக அனுபவம் இல்லை சார் என்று விக்ரம் சொன்னான். இவர் தான் அப்படி கேட்க சொன்னார், இப்போ எதுக்காக மாற்றி பேசுகிறாரு என்று குழம்பிய ஆனந்த், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்னோட ஆஃபரை வேண்டாம்னு சொல்ல போகிறீங்களா என்றான். ஐயோ, நான் எப்போ சார் அப்படி சொன்னேன்? உங்கள் கம்பெனியில் வேலை கிடைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது தானாக வந்து ஆஃபரை வேண்டாம்னு சொல்ல நான் என்ன முட்டாளா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் டிசைனர் எல்லாம் இல்லை, சுரபிக்கு அசிஸ்டண்டாக இருக்கேன்னு சொல்ல வந்தேன் சார் என்று விக்ரம் சொன்னான். சார் ப்ளீஸ், இவரை என்னோட அசிஸ்டண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களா என்று சுரபி கேட்டால். அப்போது, இவர் என்ன வேலை பார்க்கணும்னு நான் எப்படி முடிவு பண்ண முடியும் என்று ஆனந்த் தெரியாமல் வாய்விட்டான். விக்ரம் அவனை முறைத்ததும், அது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் தான் இனி சீஃப் டிசைனர், அதனால உங்களுக்கு கீழே யார் வேலை பார்க்கணும்னு முடிவு பண்ண உங்களுக்கே உரிமை இருக்கு, அதை தான் சொன்னேன் என்று சமாளித்தான். அப்பாடி, நல்ல வேலையா சமாளிச்சிட்டான். இல்லைனா இந்த சுரபி ஏதாவது ஸ்மைல் பண்ணியிருப்பா என்று நினைத்த விக்ரம் பெருமூச்சை வெளியேற்றினான். ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சுரபி சொன்னாள். பின்னர் அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிந்ததும் விக்ரம் மற்றும் சுரபி இருவரும் ஆனந்துடன் அவன் கேபினை விட்டு வெளியே வந்தனர். சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பிரகாசிப்பதை அங்கிருந்த அனைவரும் கவனிக்கவே செய்தனர். அலுவலகத்தின் நடுவில் வந்து நின்ற ஆனந்த், ஹலோ எவ்ரிவன், லிசன் டு மீ என்றான். அவன் அவ்வாறு சொன்னதும் அனைவரும் செய்யும் வேலையை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தனர். நம்ம கம்பெனியோட ஆர்னமெண்ட் டிசைனர் இன்னும் டெவலப் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் ஒரு திறமையான புது சீஃப் டிசைனர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். இவங்க பேர் மிஸ்ஸஸ் சுரபி விக்ரம். இனிமே இவங்க தான் நம்மளுடைய சீஃப் டிசைனர். நீங்க எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் என்று ஆனந்த் சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் சுரபியை பார்த்தனர். இதை கேட்ட கிருத்திகா கோபமடைந்தாள். ஏனென்றால் பல வருடங்களாக அவள் தான் அந்த பதவியில் இருக்கிறாள். ஆனால் இன்று ஒரே நாளில் அவள் அந்த பதவியை சுரபிக்கு கொடுக்கும்படி ஆயிற்று. அவளுக்கு அதில் சற்றும் விருப்பமில்லை. என்ன சொல்றீங்க சேர்மேன்? இவ சீஃப் டிசைனரா? இவளுக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்று கிருத்திகா உரத்த குரலில் கேட்டாள். இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒதுக்க போறீங்களா என்று கிருத்திகா கேட்டாள். ஷட் அப். இப்போ அவங்க இந்த கம்பெனியோட சீஃப் டிசைனர், அதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுங்க.
என்று ஆனந்த் கோபமாக கத்தினான். அவன் வார்த்தைகளை கேட்டதும் அங்கு மயான அமைதி நிலவியது. ஓகே ஆனந்த், இந்த போட்டியில கலந்துக்க நான் ரெடி. நானும் இந்த முறை என்னோட டிசைன்ஸ் எக்ஸிபிஷன்ல வைக்கிறேன். அப்ப தெரியும் உங்களுக்கு யார் திறமசாலின்னு என்று கிருத்திகா சொன்னாள். சரி, இப்ப எல்லாரும் உங்க வேலையை பாருங்க என்ற ஆனந்த் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன்னுடைய கேபினுக்கு சென்றான். ஆனந்த் அங்கிருந்து சென்றதும் சுரபியின் அருகே வந்த கிருத்திகா, ஆனந்த் உன்னை பாராட்டி பேசினதால நீ சந்தோஷத்துல துள்ளி குதிக்காத, அப்புறம் கீழே விழுந்து உன் கை கால் உடைஞ்சிரும். என்கிட்ட தோத்து இந்த ஊரே உன்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கிற வரைக்குமாவது கேர்ஃபுல்லா இரு. அதுக்கப்புறம் ஜுவல் எப்படி டிசைன் பண்ணணும்னு நானே சொல்லி கொடுக்குறேன். என்னை விட நீ தானே பெஸ்ட்னு ஒரு நிமிஷம் கூட நினைச்சிடாத, அப்புறம் நீ அதால பாதாளத்துல தான் விழணும் என்றாள். ஹலோ மிஸ் கிளிமுஞ்சி, என் ஒய்ஃப் கீழே விழுந்து கை கால் உடைஞ்சாலும் அவளை தூக்கிட்டு போக அவ புருஷன் நான் இருக்கேன். நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். போங்க, போய் என் பொண்டாட்டி கிட்ட தோக்க ரெடியா இருங்க என்று விக்ரம் நக்கலாக சொன்னான். யூ எவ்வளவு தைரியம் தான் நீ என்ன பார்த்து கிளிமூக்கின்னு சொல்லுவ என்று கிருத்திகா கோபமாக கேட்டாள். நீ அமைதியா இரு விக்ரம், நான் இவளை டீல் பண்ணிக்கிறேன் என்று சொன்ன சுரபி, என்ன சொன்ன? நீ என்னை விட பெஸ்டா? யாரு பெஸ்ட்னு நான் உனக்கு காட்டுறேன். இந்த போட்டியில ஜெயிச்சு உன்னை மூக்குடைய வைக்கிறேன் என்று சுரபி கோபமாக சொன்னாள். அதையும் பார்க்கலாம் என்று கிருத்திகா சொன்னாள். கிருத்திகா, இந்த கிணத்து தவளை கிட்ட என்ன உனக்கு பேச்சு என்று தன் மனைவியிடம் சொன்ன ராகுல் பின்னர் சுரபியிடம், ஹேய், இது வரைக்கும் நீ விலை உயர்ந்த நகைகளை உன் கண்ணுலயாவது பார்த்திருக்கியா? நீ போய் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையை டிசைன் பண்ண போறியா? இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய காமெடி இதுதான் என்று கிண்டலாக சொன்னான். அப்படியா ராகுல்? யார் கிணத்து தவளை யார் கடல் தவளைன்னு போட்டி முடிஞ்சா தெரிஞ்சிட போகுது. அதுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடினா எப்படி? கொஞ்சம் அடக்கி வாசி, அதுதான் எப்பவுமே நல்லது. வரட்டா என்ற விக்ரம் அதற்கு மேல் எதையும் பேசாமல் சுரபியின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். அவர்களின் வார்த்தைகளால் சுரபி டென்ஷனாக இருப்பதை பார்த்தவன், பேபி, அவங்க எல்லாம் ஒரு ஆளுங்கன்னு அவங்க சொன்னதை நினைச்சு கவலைப்படுவியா? அவங்க என்னைக்கு உங்ககிட்ட நல்ல மாதிரியா பேசியிருக்காங்க? அவங்க இப்படியெல்லாம் சொல்லி உன்னை முடக்க பார்க்குறாங்க. நீ அவங்க வலையில சிக்கிடாத. உனக்கு ஜோதி டவர்ஸ்ல கால் வைக்கவே தகுதி இல்லைன்னு கூட தான் சொன்னாங்க. ஆனா இப்போ நீ இங்க சீஃப் டிசைனரா வேலைக்கு சேரலையா? அது மாதிரி தான் இந்த போட்டியில நிச்சயமா நீ தான் ஜெயிப்பன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு செல்லும் என்றவன் பின்னர், வேணும்னா நாம கூலா சில்லுன்னு ஒரு பீர் அடிக்கலாமா என்று கண் அடைத்தபடி கேட்டான். அவன் அவ்வாறு கேட்டதும் அவன் தோளிலேயே ஒரு அடி வைத்த சுரபி, என்ன பார்த்தா உனக்கு குடிகாரி மாதிரி இருக்காடா? பட்ட பகல்ல குடிக்க கூப்பிடுற என்றாள். ஓ, நீ பார்ட் டைம் குடிகாரி இல்ல, பார்ட்டிக்கு போனா மட்டும்தான் குடிப்ப, அதை நான் மறந்துட்டேன், சாரி பேபி என்று விக்ரம் சொன்னதும் மீண்டும் அவனுக்கு ஒரு அடி போட்ட சுரபி பின்னர் வாய் விட்டு சிரித்தாள். அவர்கள் வீட்டிற்கு சென்றபோது சுரபிக்கு ஏற்கனவே வேலை கிடைத்து விட்டதை அறிந்த ரேணுகா தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் விதமாக அவளுக்கு தன் கைகளாலேயே சமைத்து வைத்திருந்தார். தங்கம், உனக்கு சீஃப் டிசைனரா வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 10 லட்சம் ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வேற கிடைச்சிருக்கு. இது கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார். அம்மா, இப்போதைக்கு நான் டிசைனர் மட்டும்தான். இந்த போட்டியில ஜெயிச்சாதான் நான் சீஃப் டிசைனர் ஆவேன் என்று சுரபி சிரித்து கொண்டே சொன்னாள். அட, இந்த போட்டியில நீ தான் ஜெயிக்க போற, அதுல என்ன சந்தேகம்? உன் டேலண்ட்டை நம்பி சேர்மன் ஆனந்தே உனக்கு இவ்வளவு பெரிய வேலை கொடுத்திருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ உன்னோட டேலண்ட்டை நம்பலன்னா எப்படி? எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தான் இந்த போட்டியில ஜெயிப்ப என்று ரேணுகா சொன்னார். அப்படி சொல்லுங்க மாமியார், இதுதான் நானும் பேபி கிட்ட அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா அவளுக்கு தான் இந்த போட்டியில ஜெயிப்போமோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சமையலே வராத நீங்க சமைக்கும் போது பேபியால் இந்த போட்டியை ஜெயிக்க முடியாதா என்ன என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான். ஏய், என்ன நக்கலா? அது சரி, நீ காலையில ஜூஸ் கடைக்கு போறேன்னு தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக சுரபி கூட போன? சரி, போனதுதான் போன, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. அங்க போய் ராகுல் கிட்ட வம்பிடுத்து இருக்க. எதுக்குடா இப்படி வாய் கொடுப்படுத்தி திரியிற? ராகுல் ஒன்னும் சங்கர் மாதிரி இல்ல, அவங்கிட்ட தேவையில்லாம வம்பு வச்சுக்காத, அப்புறம் அவன் உன்னை சும்மா விட மாட்டான் என்று ரேணுகா சொன்னார். ஐயோ மாமியார், உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அக்கறை? இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போயிடுச்சே. உங்களுக்கு என் மேல இருக்கிற அக்கறையை நினைக்கும் போது என் கண்ணெல்லாம் வேர்க்குது தெரியுமா என்று விக்ரம் கிண்டலாக சொன்னதும் அவனை முறைத்து பார்த்த ரேணுகா பின்னர் சுரபியிடம், பாத்தியாடி என்கிட்டயே எப்படி பேசுறான்னு? போயும் இவனை எதுக்காகடி உன்னோட அசிஸ்டண்டா செலக்ட் பண்ண? இவன் உனக்கு உதவியெல்லாம் பண்ண மாட்டான், உபத்திரவம் தான் பண்ணுவான். நான் சொல்றதை கேளு, வேற யாரையாவது நீ உன் அசிஸ்டண்டா வச்சுக்கோ, இவனை உன் கிட்டேயே விடாத, இவனால உனக்கு பிரச்சனை மட்டும்தான் வரும் என்றார். அம்மா, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. விக்ரம் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் வேலையில அவனை அடிச்சுக்க ஆளே இல்லை தெரியுமா? இன்னைக்கு ஆனந்த் சார் அந்த டிசைன்களை செலக்ட் பண்றதுக்கு அவன் தான் காரணம். அவன் என்னோட அசிஸ்டண்டா இருந்தா நான் நிச்சயம் இந்த போட்டியில ஜெயிச்சிடுவேன் என்று சுரபி சொன்னாள். அவள் சொன்னதை கேட்ட ரேணுகா,
என்னது, உன் டிசைன் செலக்ட் ஆக இவன் தான் காரணமா? என்னம்மா சொல்ற? என்னால எதையும் நம்ப முடியல. என்னமோ சொல்ற, என்னால எதையும் நம்ப முடியல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அப்புறம் உன் விருப்பம் என்றவர் பின்னர் விக்ரமிடம், இங்க பாரு விக்ரம், இனி விளையாட்டா இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு அங்க போய் எங்க மானத்தை வாங்கிடாத. என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை மட்டும் கேட்டு நடந்துக்கோ. நீ அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தேன்னு தெரிஞ்சது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மிரட்டினார். சரிங்க மாமியார், நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா என்று. என் பேபி நில்லுன்னு சொன்னா நிப்பேன், உட்காருன்னு சொன்னா உட்காருவேன், போதுமா என்றவன் பின்னர், எனக்கு ரொம்ப பசிக்குது மாமியார், கொஞ்சம் நீங்க ஆக்கி வச்சதை போட்டா நல்லா இருக்கும் என்றான். போடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த மாத்திரையை போய் வாங்கிட்டு வா என்று ரேணுகா ஒரு மருந்து சீட்டை அவன் முன்பு நீட்டினார். சரிங்க மாமியார், இதோ இப்பவே வந்துடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க என்ற விக்ரம் மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருந்த மாத்திரைகளை வாங்கி கொண்டு திரும்பினான். அப்போது அங்கு கருப்பு நிற பென்ஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ரவுடி மாதிரி இருந்த இருவர் இறங்கி விக்ரமின் அருகே வந்தவர்கள் அவனை இறுக்கி பிடித்தனர். ஒரு சுழற்றி தூக்கி வீசினான். பின்னர் அவர்கள் அருகே சென்றவன் அவர்களை அடி பின்னி எடுத்தான். அவன் அடித்த அடியில் வலி தாங்க முடியாமல் இருவரும், ஐயோ சார், எங்களை விட்டுடுங்க என்று அவன் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினர். இவ்வளோ நேரம் வாடா போடான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப சாரா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பிக்கு கூட உதவ மாட்டாங்கன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. அது சரி, யாருடா அவங்களை அனுப்புனது என்று விக்ரம் கேட்டான். ராக்கெட் ராஜா தான் சார் எங்களை அனுப்பினாரு என்று அவர்கள் பயத்துடன் சொன்னார்கள். என்னது, ராக்கெட் ராஜாவா? அவன் யாரு? அவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிறது தெரியும் என்று யோசித்த விக்ரம், சரி, என்ன உங்க பாஸ் கிட்ட கூட்டிட்டு போங்க என்றான். எங்க பாஸ் கூட அப்படிதான் சொன்னாரு, ஆனா அதுக்குள்ள நீ தான் கோவப்பட்டு எங்களை அடிச்சு நொறுக்கிட்ட, எப்படி வலிக்குது தெரியுமா என்று ஒருவன் அப்பாவியாக சொன்னான். ஆட, மலை மாடு மாதிரி இருக்க இந்த அடிக்க அழுதா எப்படி? அது மட்டும் இல்ல, இந்த கதையில இது வரைக்கும் என் வாய் தான் பேசியிருக்கு, கை பேசல. எனக்கு கொஞ்சம் வித்த தெரியும்னு கதை கேட்கறவங்களுக்கு தெரிய வைக்க வேணாமா? அதுக்கு தான் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரி, கண்ணை தொடச்சிக்கோ, வா போய் உன் பாஸை மீட் பண்ணலாம் என்று விக்ரம் அவர்களுடன் காரில் ஏறி சென்றான். சிறிது நேரத்தில் அவர்கள் விக்ரமை பெரிய பங்களாவிற்கு அழைத்து சென்றனர். அந்த பங்களாவை சுற்றி ரவுடிகளாக இருந்தனர். அந்த 2 ரவுடிகளும் விக்ரமை அழைத்து கொண்டு உள்ளே சென்றனர். அவர்கள் உள்ளே செல்லும் போது ஹாலில் இருந்த பெரிய நாற்காலியில் ஒருவர் அமர்ந்திருந்தார். விக்ரமை பார்த்ததும், வா விக்ரம், என் ஆளுங்களையே அடிச்சிட்டு என் இடத்துக்கு வந்திருக்கனா? நீ உண்மையிலே ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க, உன்னால அவங்க கிட்ட மோத முடியுமா என்று விக்ரமின் முகத்தை உற்று பார்த்த ராக்கெட் ராஜா கேட்டான். அதுதான் உங்க விருப்பம்னா ஒரு கை பார்க்க நானும் ரெடியா இருக்கேன்னா என்று விக்ரம் பயப்படாமல் சொன்னான். அதை கேட்ட ராக்கெட் ராஜாவின் ஈகோ காயமடைந்தது. உடனடியாக அவன் தன்னை சுற்றி இருந்த ஆட்களிடம் சைகை செய்தான். அவன் ஆட்கள் அனைவரும் கையில் ஆயுதத்துடன் விக்ரம் மீது பாய்ந்தனர். அடுத்த சில நிமிடங்களில் விக்ரம் அங்கிருந்த அனைவரையும் அடித்து நொறுக்கிவிட்டான். தங்கள் பலமெல்லாம் தீர்ந்து போய் ராக்கெட் ராஜாவின் ஆட்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் தரையில் கிடந்தனர். அதை பார்த்த ராக்கெட் ராஜா அதிர்ச்சி அடைந்தான். என்ன நடக்கிறது என்பதை அவன் அவதானிக்கும் முன்பே விக்ரம் அனைவரையும் வீழ்த்தி இருந்தான். என் வாழ்க்கையில இப்படி ஒருத்தனை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இத்தனை பேரையும் இவன் ஒருத்தனை அடிக்கிறானா, இவன் நிச்சயமா சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பே இல்லை என்ற முணுமுணுத்த ராக்கெட் ராஜாவிற்கு விக்ரமை பார்த்து பயமாக இருந்தது. ஆனால் தன் பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் துப்பாக்கியை எடுத்து விக்ரமை குறிவைத்தான். இவங்களை அடிக்கிறது உனக்கு ஈஸியான விஷயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த புல்லட்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் ராக்கெட் ராஜாவை கூலாக பார்த்தான். என்ன நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு பாக்குறியா? நிஜமாவே உன்னை சுட போறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான்.
தான் சொன்னதை கேட்டு விக்ரம் பயப்படுவான் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவன் கண்களில் துளியும் பயமில்லை. விக்ரம் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து ராக்கெட் ராஜாவை நோக்கி சென்றான். ஏய், எதுக்கு இப்ப என்கிட்ட வர? ஒழுங்கா அங்கே நில்லு. நீ என்கிட்ட வந்த அப்புறம் நான் நிச்சயம் உன்னை சுட்டுடுவேன் என்று பின்னால் சென்றபடி ராக்கெட் ராஜா சொன்னான். விக்ரமின் தைரியத்தை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவன் பேச்சை கேட்காமல் விக்ரம் தொடர்ந்து அவனை நோக்கி முன்னேறினான். அதை பார்த்தவன் துப்பாக்கியை அழுத்தினான். தோட்டாக்கள் தன்னை நோக்கி பாய்ந்து வருவதை கவனித்த விக்ரம் கீழே குனிந்து தப்பித்தான். அந்த தோட்டாக்கள் அவன் பின்னே இருந்த கண்ணாடியில் பாய்ந்து கண்ணாடி உடைந்தது. ராக்கெட் ராஜா சுதாரிப்பதற்கு முன்பே பல்ட்டி அடித்து அவன் முன்பு சென்று நின்ற விக்ரம் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் கையில் இருந்த துப்பாக்கியை பிடுங்கியவன் அவன் நெற்றியில் துப்பாக்கியால் குறிவைத்தபடி, கிரவுண்டு மொத்தமும் ஆளுங்க இருக்கலாம், ஆனா ஆடியன்ஸ் ஒருத்தனை மட்டும்தான் பார்ப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கியா? ஆட்ட நாயகன். அந்த ஆட்ட நாயகனா ஒருத்தன் தான் இருக்க முடியும். அதுவும் நானா தான் இருக்க முடியும். என்ன புரிஞ்சுதா என்றான். புரிஞ்சுது சார். ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க, என்னை சுட்டுடாதீங்க என்று ராக்கெட் ராஜா பயத்தில் அலறினான். அட என்னடா, நான் உன்னை எவ்வளோ பெரிய ரவுடின்னு நினைச்சேன். ஜஸ்ட் துப்பாக்கியை காட்டினதுக்கே இப்படி பயந்துட்டியே. சரி, நீ யார் சொல்லி இப்படி பண்ண சொல்லு என்று விக்ரம் துப்பாக்கியால் காதை குடைந்தபடி கேட்டான். சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். நான் அந்த உண்மையை சொன்னா நீங்க என்னை விட்டுடுவீங்க தானே? உன் மேல ப்ராமிஸை விட்டுறேன், போதுமா? யார் இப்படி பண்ண சொல்லி உங்ககிட்ட சொன்னா? அதை மட்டும் சீக்கிரம் சொல்லிடு பார்க்கலாம் என்று விக்ரம் கேட்டதும், அது வந்து ராகுல் மேத்தா தான் இப்படி பண்ண சொன்னாரு என்று ராக்கெட் ராஜா திக்கி திணறியபடி சொன்னான். என்னது? என்ன சொன்னான்? ராகுல் நான் சொன்னா? உண்மையை சொல்லு. இல்ல என்று விக்ரம் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் தன் கையில் இருந்த துப்பாக்கியால் ராக்கெட் ராஜாவின் காலின் அருகே சுட்டான். அதில் பயந்து போய் தாவி குதித்த ராக்கெட் ராஜா, சார், நான் சொல்றது உங்களால நம்ப முடியலனா அவர் என்கிட்ட பேசின போது நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களே கேளுங்க என்றவன் தனது போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் செய்தான். நான் உனக்கு 2 போட்டோ அனுப்பி வச்சிருக்கேன். அதுல இருக்கிறவனோட பேரு விக்ரம். அவனோட கை காலை உடைச்சிடுங்க. அப்புறம் இன்னொரு போட்டோல இருக்கவளோட பேரு சுரபி. உன் ஆளுங்களை விட்டு அவளை நாசமாக்கிடு என்று ராகுல் கடுமையான குரலில் சொன்னான். மன்னிச்சிடுங்க ராகுல் சார், நாங்க வேணும்னா விக்ரமை கிட்னாப் பண்ணி அவனோட கை காலை உடைச்சிடுறோம். ஆனா பொண்ணுங்க விஷயத்துல நாங்க தலையிடுறது இல்ல, அதுக்கு நீங்க வேற யாரையாவது தான் பார்க்கணும் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். சரி, நீங்க முதல்ல விக்ரமை கிட்னாப் பண்ணி அவன் காலை உடைக்கிற வேலையை பாருங்க. இந்த சுரபி விஷயத்தை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான். டீல் ஓகே சார், இன்னும் 24 ஹவர்ஸ்ல நீங்க சொன்ன வேலையை நான் முடிச்சிடுறேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னான். நீ மட்டும் நான் சொன்னபடி வேலையை முடிச்சிட்டா நான் உன் அக்கௌண்ட்ல 20 லட்சம் ரூபாய் போட்டுடுவேன் என்று சொன்ன ராகுல் போனை வைத்தான். அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்ட விக்ரமின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. சார் ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிடுங்க. இன்னையிலிருந்து நான் உங்க அடிமை. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் சார், என்னை மட்டும் விட்டுடுங்க என்று ராக்கெட் ராஜா விக்ரமிடம் கெஞ்சினான். சரி போனா போகுதுன்னு நான் உன்னை விட்டுறேன். ஆனா அந்த ராகுல் மறுபடியும் இப்படி ஏதாவது பிளான் பண்ணா நீ அதை உடனடியா என்கிட்ட சொல்லணும், சரியா என்று விக்ரம் சொன்னான். சரிங்க சார், நிச்சயமா சொல்றேன் என்று ராக்கெட் ராஜா சொன்னதும் விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான். அவன் அங்கிருந்து சென்றதும், அப்பாடி, 20 லட்சத்துக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்க இருந்தேனே, நல்ல வேளை தப்பிச்சாண்டா சாமி என்று முணுமுணுத்த ராக்கெட் ராஜா நிம்மதி பெருமூச்சு வெளியேற்றினான். அங்கிருந்து காரில் தன் ஜூஸ் கடைக்கு சென்ற விக்ரம் செல்லும் வழி முழுவதும் சுரபியையும் அவள் குடும்பத்தையும் பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்யலாமா என்று யோசித்தான். சிறிது நேரம் யோசித்தவன் பின்னர் ஆனந்துக்கு அழைத்து சில கட்டளைகளை இட்டான். பின்னர் போனை வைத்தவன் தனது ஜூஸ் கடைக்கு சென்று யாருக்காகவோ காத்திருந்தான். அரை மணி நேரம் கழித்து அவன் ஜூஸ் கடை முன்பு BMW 500 சீரியஸ் புதிய கார் வந்து நின்றது. அதில் இருந்து ஒருவர் இறங்கினார். விக்ரமின் அருகே வந்தவர், என்னோட பேர் கௌதம், நான் ஆர்மியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவன். மிஸ்டர் ஆனந்த் என்னை உங்ககிட்ட அனுப்பினார் என்று பணிவுடன் சொன்னார். கௌதமை பார்த்த விக்ரமிற்கு அவர் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டது. அவர் ஏற்கனவே இராணுவத்தில் இருந்ததால் அவர் மீது தானாக மரியாதையும் அதிகரித்தது. ஹலோ கௌதம் சார், என்னோட ஒய்ஃப் சுரபி. அவங்க புருஷோத்தமன் குரூப் ஆஃப் கம்பெனியில் சீஃப் டிசைனராக ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு தான் கார் டிரைவராகவும் பாடி கார்டாகவும் இருக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று விக்ரம் கேட்டான். இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்று கௌதம் சொன்னார். உங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களோட வேலை என்னென்னு ஆனந்த் உங்ககிட்ட சொல்லுவார். ஓகே சார், சரி வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் என் ஒய்ஃப்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்று விக்ரம் அவரை அழைத்து கொண்டு ஜோதி டவர்ஸ்க்கு வந்தவன் சுரபிக்கு ஃபோன் செய்து அவளை வெளியே வர சொன்னான். அடுத்த சில நிமிடங்களில் வெளியே வந்த சுரபி, விக்ரம், நீ இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்த? ஆனந்த் சார் இன்னைக்கு
வேகமாக வந்து நின்றது. அந்த காரில் இருந்து ஸ்டைலாக இறங்கிய சங்கர், சுரபி, நீ இந்த கம்பெனில சீஃப் டிசைனரா சேர்ந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். சேர்ந்த உடனே 10 லட்சம் ரூபாய் ப்ராஜெக்ட் உனக்கு சொந்தமாயிடுச்சாமே. இது உண்மையாவே ஆச்சரியமான விஷயம்தான் என்றவன் பின்னர் அருகே இருந்த காரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, ஆட, உன்னோட காரா? காலையில தான் நீ இந்த வேலையில சேர்ந்த, அதுக்குள்ள கார் வாங்கிட்டியா? கார் வாங்க உனக்கு ஏது பணம்? என்ன கம்பெனி பணத்தை ஆட்டையை போட்டு கார் வாங்கிட்டியா என்று நக்கலாக கேட்டான். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? நான் ஒன்றும் கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணி கார் வாங்கல என்று சுரபி சொன்னாள். கம்பெனி பணத்துல கார் வாங்கலனா வேற எந்த பணத்துல கார் வாங்கின? அதுவும் இவ்வளவு காஸ்ட்லியான கார். நான் இப்பவே ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் நீ இது வரைக்கும் எவ்வளவு பணத்தை வாங்கியிருக்கன்னு செக் பண்றேன் என்று சங்கர் மிரட்டலாக சொன்னான். அதுவரை அமைதியாக இருந்த விக்ரம், அட மச்சான், உனக்கே இந்த கம்பெனியில் இடம் இருக்கான்னு தெரியல. நீ போய் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கேட்டா உனக்கு யார் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க என்று கிண்டலாக கேட்டான். ஏய், என்ன என்கிட்டே விளையாடுறியா? நான் யார் தெரியும்ல? ஏன் தெரியாது? டைரக்டர் மீட்டிங் நடந்தபோது ஃப்ளோரை க்ளீன் பண்ண ஸ்வீப்பர் தானே நீ என்று விக்ரம் கிண்டலாக சொன்னான். ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய கிண்டல் பண்ணுவ என்ற சங்கர் விக்ரமை அடிப்பதற்காக கையை ஓங்கினான். அதற்குள் விக்ரமின் முன்பு வந்து நின்ற கௌதம் சங்கரின் கைகளை பிடித்து பின்னால் மடக்கி அவனை தள்ளிவிட்டார். கீழே விழுந்த சங்கர், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலேயே கையை வச்சிருப்ப, யாருடா நீ என்று கேட்டபடியே எழுந்தான். சார், இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் சுரபி மேடத்துக்கு கார் டிரைவரும் கம் பாடி கார்டும். யாராவது மேடத்து மேல அவங்க அசிஸ்டன்ட் மேல கைய வைக்க நினைச்சா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று கௌதம் சொன்னார். யூ ராஸ்கேல் என்று சொன்ன சங்கர் மீண்டும் விக்ரமின் அருகே செல்ல முயன்றான். ஆனால் கௌதம் அவனை தடுத்து நிறுத்திவிட்டார். ரொம்ப பெருமைப்பட்டுக்காத சுரபி, எக்ஸிபிஷன் வரைக்கும் தான் நீ இந்த வேலையில் இருப்ப. எப்படியும் உன்னால் இந்த போட்டியில ஜெயிக்க முடியாது. அதுக்கு பிறகு உன்னோட வேலை போயிடும். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்துக்கோ. எக்ஸிபிஷன்ல நீ உன்னோட டிசைனை எப்படி பிரசன்ட் பண்றேன்னு நான் பார்க்கறேன் என்று சங்கர் சுரபியை பார்த்து கத்தினான். இந்த வெள்ளப்பண்ணி அடங்க மாட்டான் போல என்று முணுமுணுத்த விக்ரம் கௌதமை பார்த்து சைகை செய்தான். உடனடியாக அவன் அருகே சென்ற கௌதம் சங்கரின் கழுத்தை பிடித்து மேலே தூக்கினார். டேய், என்னடா பண்ற? விடுடா, என்ன விடுடா என்று கௌதமின் கைகளை தளர்த்த முயன்றபடி சங்கர் கத்தினான். மிஸ்டர் சங்கர், நீங்க எங்க மேடமை மிரட்டுறதை நிறுத்தினாதான் உங்களுக்கு நல்லது. உங்க கார் ரோட அடைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கு. அதனால பேசுறதை நிறுத்திட்டு உங்க காரை எடுங்க என்று கடுமையான குரலில் சொன்ன கௌதம் சங்கரை கீழே இறக்கினார். தன் கைகளால் கழுத்தை தடவியபடி 2-3 முறை இருமிய சங்கர் கௌதமை பயத்துடன் பார்த்தான். பின்னர் வேகமாக தன் காரில் ஏறி அமர்ந்தவன் காரை எடுத்தபடி விக்ரம் மற்றும் சுரபியை பார்த்து, நான் உங்களை இப்படியே விட்டுட்டு வேணும் மட்டும் நினைக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். உங்களை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். கண்ணிமைக்கும் நேரத்தில் சீட்டில் விக்ரம், அவன் அப்பா சம்பத் இருவரும் அமர்ந்திருந்தனர். நீ என்ன டிசைட் பண்ணிருக்க விக்ரம்?
கோடி ரூபாய் பேங்க்ல போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக நீ இன்னும் புருஷோத்தமன் குடும்பத்துல மருமகனா இருந்து அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க? அவன் சொன்னதை கேட்ட விக்ரம் சத்தமாக சிரித்தான். சம்பத் தன் மகன் ஏன் சிரிக்கிறான் என்று புரியாமல் குழப்பத்துடன் அவனை பார்த்தார். அடடடா, உங்களுக்கு தான் என் மேல எவ்வளவு அன்பு. நீங்க இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்ததும் ஐயோ அப்பாவுக்கு நம்ம மேல எவ்வளவு அன்புன்னு நான் பாசத்துல உருகுவேன்னு நினைச்சீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. ஒருவேளை இந்த வசதியெல்லாம் நான் முக்கியம்னு நினைச்சிருந்தா எப்பவோ இந்த சொத்தெல்லாம் எனக்கு சொந்தமாகி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே நான் தான் பாக்கெட் பண்ணி கொடுக்கிற மாதிரி இருந்திருக்கும், தெரியும் தானே என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான். அதை சொன்னதை கேட்டதும் சம்பத்திற்கு கோபம் வந்தது. ஆனால் தன் கோபத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல், இந்த ஹோட்டல் பத்தியா, இதை நான் உன் பேர்ல வாங்கிட்டேன். இந்த ஹோட்டலோட லாஸ்ட் ஃப்ளோர்ல எல்லா வசதிகளோட நீ ஜாலியா வாழ எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கேன். நீ எப்ப வேண்டும்னாலும் இங்க வந்து போலாம் என்று சம்பத் சொன்னார். நீங்க இன்னும் கொஞ்சம் கூட மாறலல. உங்களுக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக எவ்வளவு கீழவும் இறங்க தயாரா இருக்கீங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி யாரை வேணா உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். ஆனா என்ன உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாது. தேவையில்லாம ட்ரை பண்ணாதீங்க என்று விக்ரம் கூலாக சொன்னான். சரி விக்ரம், இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் அப்ராட் போறேன். நீ உன் தாத்தாவை பார்க்க வரதா சொல்லியிருந்த இல்லையா? உனக்கு அவரோட சொத்து எதுவும் வேணாம்னா நீ அவரை பார்க்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம், நீ புருஷோத்தமன் குடும்பத்தில் இருக்க வரைக்கும் யார்கிட்டையும் நீ எங்க குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லிடாத என்று சம்பத் கோபமாக சொன்னார். அவ்வளவுதானே, செஞ்சிட்டா போச்சு, வரட்டா என்று விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான். சம்பத் செல்லும் தன் மகனையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். அதுவரை அவர் அருகில் அமைதியாக நின்று இருந்த சுந்தரம், சார் கவலைப்படாதீங்க, விக்ரம் தம்பி நிச்சயம் வருவாரு என்றார். எங்க சுந்தரம், எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. அவன் எப்படி பேசினான்னு நீங்களே பாத்தீங்க தானே. இப்ப எங்க குடும்பத்துக்கு உடனடியா ஒரு வாரிசு தேவை. ஆனா இவன் என் பேச்ச கொஞ்சம் கூட கேட்க மாட்டான் என்று சம்பத் ஆதங்கத்துடன் சொன்னார். நீங்க தம்பி கிட்ட முழு விவரத்தையும் சொல்லியிருக்கலாம் சார் என்று சம்பத் தயக்கத்துடன் சொன்னார். வேணாம், அதுக்கு அவசியம் இல்லை. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நானே போராடுறேன் என்று சம்பத் தீர்மானமாக சொன்னார். மறுபுறம் விஜய் பார்க் ஹோட்டலில் இருந்து கிளம்பிய விக்ரம் நேராக ஜோதி டவர்ஸிற்கு சென்றான். அங்கு சென்றதும் வேலைகள் அவனை இழுத்து கொண்டன. மாலை அலுவலகம் முடிந்ததும் சுரபியும் விக்ரமும் ஜோதி டவர்ஸில் இருந்து வெளியேறினர். விக்ரம், இன்னைக்கு ஈவினிங் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மீட் அடைந்தனர். பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த ரெசார்ட்டிற்கு வருவர். அவர்கள் இருவரும் காரில் இருந்து இறங்கி உள்ளே சென்றனர். சுரபி உள்ளே நுழைந்ததும் அனைவரும் அவள் மீது பூவை தூவினர். அதை பார்த்த சுரபி அதிர்ச்சி அடைந்தாள். புருஷோத்தமன் குரூப்ஸோட சீஃப் டிசைனரா செலக்ட் ஆனதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சுரபி என்று அவளின் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் கத்தினார்கள். அப்போது அந்த பார்ட்டியை ஏற்பாடு செய்திருந்த ராம் சுரபியின் முன்பு வந்து நின்றவன், உனக்கு இவ்வளோ நல்ல வேலை கிடைச்சது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, கங்க்ராச்சுலேஷன் சுரபி என்றவன் அவளிடம் ஒரு பூங்கொத்தை கொடுத்தான். சுரபி புன்னகையுடன் அதை வாங்கிக் கொண்டாள். சுரபியின் அருகில் நின்று இருந்த விக்ரமை பார்த்த ராம், இது யாரு என்று கேட்டான்.
சுரபி அவன் யார் என்று சொல்ல தயங்கி கொண்டிருந்த போது அவளின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் லாவண்யா, இது சுரபியோட அசிஸ்டன்ட் என்றாள். அதை கேட்ட சுரபி விக்ரமை சங்கடத்துடன் பார்த்தாள். விடு பேபி, நான் ஃபீல்லாம் பண்ணல, நீயும் ஒரு பாடிகார்டா தானே என்னை இங்க கூட்டிட்டு வந்த என்று யாரும் அறியாமல் விக்ரம் சுரபியிடம் மெல்லிய குரலில் சொன்னார். கிளாஸ்மேட் ஒருத்தி அங்கிருந்த அனைவரிடமும் பீர் டின்களை கொடுத்தவள் சியர்ஸ் என்றாள். அப்போது தன் பாக்கெட்டில் இருந்த நகைப்பெட்டியை எடுத்த ராம் சுரபியை பார்த்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் ஓ என்று கத்தினர். என்ன ராம், நீ சுரபி கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறியா என்று ராமின் ஃப்ரெண்ட் கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த பெண்கள் அனைவரும் சுரபியை விக்ரமால் அவ்வாறு இருக்க முடியவில்லை. இப்போ நீ என்ன சொன்ன என்று ராம் கேட்டான். ஏன் உன் காதுல விழலையா என்ன? நான் தான் சுரபியோட புருஷன் என்று ஒவ்வொரு வார்த்தையாக அழுத்தி சொன்னான் விக்ரம். இப்ப கேட்டுச்சா என்றான். அங்கிருந்த அனைவரும் சுரபியை அவநம்பிக்கையுடன் பார்த்தனர். அவளின் அமைதியே அவன் சொன்னது உண்மை என்பது போல் சொல்லாமல் சொல்லியது. அதிர்ச்சியில் இருந்து வெளிவந்த ராம், என்னது, நீ புருஷோத்தமன் குடும்பத்தோட மருமகனா? உன்ன மாதிரி ஒருத்தன் அவங்க எப்படி மருமகனா செலக்ட் பண்ணாங்க? சரி, உன்னால இவ்வளவு விலை மதிப்பு மிக்க நகையை உன் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியுமா? இந்தா, உன் பொண்டாட்டிய இந்த கிஃப்டை வாங்கிக்க சொல்லு
என்ன மாதிரி யாராவது அவளுக்கு கிஃப்ட் பண்ணாதான் அவளால எல்லாம் இந்த மாதிரி நகையை கண்ணால பார்க்க முடியும் என்றான். அவனை பார்த்து நக்கலாக புன்னகைத்த விக்ரம், என்ன திறக்கப்பட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.